ஞானமையா அவர்களே, சிவனையச் செல்வர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய திருமுறை அருட்பணி அறக்கட்டளையினுடைய கோடை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற திருநெல்வேலியில் சார்ந்த சைவ பெருமக்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய 12ஆம் திருமுறை, 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. 2ஆம் தந்திரத்தில் நாம் சர்வ சிருஷ்டி என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். பெருமானுடைய கருணை 5 தொழில்களிலே நமக்கு தெரிகிறது. அதில் அருளல் என்பதுதான் அவருடைய கருணையை காட்டுகிறது என்ற ஒரு கருத்து நமக்கு உண்டு. காரணம், அருளல் என்பதாலே அது கருணை என்று. ஆனால் பெருமானுடைய 5 தொழில்களுமே கருணைதான். படைப்பது முதலாக உயிர்களுக்கு அருள்கின்ற வரை இருக்கின்ற 5 தொழில்களும் அவனுக்கு கருணைதான். அதுக்கு என்ன காரணம் என்றால், பெருமானுடைய 5 தொழிலை விளக்குவது நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அதனுடைய பல சிறப்புகளிலே ஒரு சிறப்பு, அது 5 தொழிலையும் விளக்குகின்ற நடனமாக இருக்கிறது என்பது. அப்பொழுது நடனமாடுகின்ற இந்த பெருமானுடைய உருவம் எது என்றால், கருணை உருக்கொண்டு ஆடல் என்று உண்மை விளக்கத்தில் பெருமானுடைய உருவம் கருணை உரு என்று வருகிறது. உருவமே அவனுக்கு கருணை என்று சொன்னால், அவன் செய்கின்ற 5 தொழில்களும் கருணை என்பதை நாம் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நமக்கெல்லாம் பாடுகின்ற பொழுது ஒரு சலிப்பு வரும். ஏன் பெருமான் நம்மை படைத்தான் என்று ஒரு சலிப்பு வரும். அது அறியாமையினாலே வருவது. உங்களை படைப்பதற்கே காரணம் உங்களுக்கு அருள்வதற்காகத்தான். நேரடியாக அருள் என்று இல்லாமல் உங்களை உயிர்களை எல்லாம் படைக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நோக்கம் முடிந்த நிலையிலே உயிர்களுக்கு அருள வேண்டும் என்பதுதான். சைவ சித்தாந்தம்தான் 2 வகையாகவும் சொல்லுகிறது. பல பிறப்புக்கள் பிறந்துதான் பெருமானை அடைய வேண்டும் என்றும் சொல்லுகிறது. மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாயின்னு சொன்னார். அதே போல நம்முடைய சிவஞானபுரத்தில் மெய்கண்டார் முன்செய் தவம் என்றவர் சொன்னதற்கு உரையாசிரியர் சிவஞான முனிவர் பல பிறவிகளில் செய்த தவம் என்று எழுதுகிறார். முன்செய் தவம் என்றால் முன்பிறவிலே செய்த தவம் என்று எழுதாமல் பல பிறவிகளிலே செய்த தவம் என்று எழுதுகிறார். அதனாலே பல பிறவிகள் தான் இருந்தால்தான் நமக்கு பெருமானுடைய அருள் கிடைக்கும்படி நமக்கு உயிர் பக்குவப்படும் என்பது ஒரு உண்மை. அப்படி சொல்லிவிட்டால் ஒரு அயர்வு தோன்றும் நமக்கு. பட்டினத்தார் பாடுவது போல, அன்னை எத்தனை எத்தனையோ, அப்பன் எத்தனை எத்தனையோ, இன்னும் எத்தனை பிறவியோன்னு பாடுறார் இல்லையா? அதுபோல் ஒரு அயர்வு வந்து விடலாம். அதனால் 2 விஷயம் நம்ம இப்போ சொல்லலாம், தப்பில்லை. ஒரு விஷயம் சிவஞான சித்தியாரிலே இருக்குது. சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சார்த்தி ஜனனம் ஒன்றிலே முத்தாண்டு வைப்பன் என்று ஒரே பிறவியிலே கூட உங்களுக்கு அந்த முத்தியை தருவான் என்றும் நம்பிக்கையாக பாடுகிற பாடலும் நமக்கு இருக்கிறது. அல்லது பக்குவம் அடைகின்ற வரையில் பல பிறவி, எண்ணறை பிறவிலே நாங்கள் அடைந்து பின்னாலே மானிட பிறவியிலே வந்து நீங்கள் பெருமானை அடையலாம் என்றும் இருக்கிறது. அது இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் உயிர்களை 3 வகையாக பிரிக்கிறோம்.
விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று மூன்றாக பிரிக்கிறோம். அதில் சகலராக இருந்து பின்னாலே பிரளயராகராக போய் பின்னாலே விஞ்ஞானகளாக சென்று பெருமானை அடைதல். அது செயற்கை முறை என்கிறார்கள். சகலராக இருந்து பக்குவம் பெற்று பிரளயாகலராக போய் அந்த ஆணவம் கண்மம் பக்குவப்படுவதற்காக கடைசியிலே விஞ்ஞானராக ஒருமலம் உடையவராக சென்று பெருமானை அடைதல் என்று இருக்கிறது. அது இல்லாமல் இயற்கை விஞ்ஞானகலர் என்றே சொல்லுகிறார்கள். இது செயற்கை விஞ்ஞானகலர். இப்போ நாம் சொல்கிறது சகலராக பிறந்து ஆணவம் கண்மம் மாயையோடு பிறந்து மாயை நீங்க பெற்று ஆணவம் கண்மத்தோடு பிரளயாகலராக மாறி கண்மம் நீங்க பெற்று ஒருமலமாக இருந்து விஞ்ஞானகலர் சென்று அதற்கு பின்னால் பக்குவப்பட்டு பெருமானை அடைதல் என்பது அது படிமுறையிலே வருகின்ற செயற்கை முறை. அது இல்லாமல் உயிர்கள் இயல்பாகவே இயற்கையாகவே விஞ்ஞானகலராக பிரளயாகலராக சகலராக இருக்கின்றன என்பது நம்முடைய கருத்து. ஒருமலம் உடைய ரொம்ப லேசாக அந்த ஆணவம் பற்றி இருந்தால் அது ஒருமலம் உடைய விஞ்ஞானகலர். அந்த லேசாக பற்றுகின்ற ஆணவத்தினாலே கண்மம் அவர்களை பற்றாது, பற்ற முடியாது இருக்கின்ற ஆணவம் அவரை இயற்கை விஞ்ஞானகலர் என்று நாம் சொல்கிறோம். இதுவரையில் கூட நமக்கு சாத்திர நூலில் இருக்கிறது. தந்தையாருடைய இறுதி காலத்தில் அவங்க எழுதின பொழுது சிவஞான போற திருநெறி உரை என்று எழுதியிருக்கிறாங்க. அது இப்பொழுது பேரூர் ஆதீனத்திலே வெளியிடப்பட்டு வந்திருக்கிறது. ஐயாக்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதான் நீங்கள் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்கோம், அதான் வித்திருப்பாங்க, பிரகாஷ் வித்திருப்பாங்க. அதில் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார்கள். அது இதுவரையில் அவங்க எங்கேயும் சொன்னது கிடையாது, நான் என்னிடத்துல கூட அதிகம் பேசுனது கிடையாது. அதெல்லாம் அவருடைய இறுதி காலத்திலே ஒரு செய்தி எழுதி வைக்க வேண்டும் என்று அவர் எழுதினார்கள். அது என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பல பிறவிகள் அடைந்து பின்னாலே பக்குவத்தினாலே பெருமானை அடைதல், அது முறையாக படிநிலை. அது இல்லாமல் ஒரே பிறவியிலேயே கூட அந்த உயிர்களுக்கு பக்குவம் வந்து பெருமானை அடையலாம் என்று இரண்டு நிலை. மூன்றாவது நான் இப்போ சொன்ன சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் என்று அப்படி போகிற நிலை. அது இல்லாமல் ஒன்று அப்பா சொல்கிறாங்க, இயற்கை விஞ்ஞானம் ஒன்று நான் சொன்னது. அது இல்லாமல் ஒன்று சொல்லுகிறார்கள். பிறவி இல்லாமலேயே ஆணவமலம் இல்லாமல் இருக்கின்ற ஆன்மாக்கள், அந்த ஒரு பகுதியை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு மலம் இயற்கையாக ஒரு மலம் உள்ளவர்கள் இயற்கை விஞ்ஞானங்கள் சொல்ற மாதிரி மலமே இல்லாத உயிர்கள் ஆன்மாக்கள், அவைகளுக்கு நேரடியாக உடனடியாக பெருமான் திருவடிக்கு அழைத்துக் கொள்கிறான் என்று ஒரு குறிப்பு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது அதிகமாக அவர்கள் எங்கும் சாத்திரங்கள் அவங்க எழுதுனது கிடையாது. திருவுரை நெறி உரையில் மட்டும் அதை எழுதியிருக்கிறார்கள். அது என்ன, அதை எழுதிட்டு அவங்க ஒரு குறிப்பு எழுதுகிறாங்க. இதை பொருந்து மாற்றால் அறிந்து கொள்ளலாம் என்று ஒரு வரியை எழுதுகிறாங்க. பொருந்து மாற்றால் என்று சொல்கிறாங்க. பொருந்து மாற்றால் என்றால் அனுமானத்தினாலே அறிந்து கொள்ளலாம் என்று அர்த்தம். அனுமானத்தினாலே நாம் அறிந்து கொள்ளலாம். அது என்ன அனுமானம் என்றால், இப்போ லாஜிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லாஜிக் தான் அது அடிப்படையாக. உயிர்கள் என்றால் என்ன இலக்கணம், சைவ சித்தாந்தம் என்ன இலக்கணம் சொல்லுகிறது என்றால், உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தோடு இருக்கும். இதுதான் நமக்கு சொல்லுகின்ற விளக்கம். உயிர்கள் என்றால் ஆன்மாவிற்கு விளக்கம் அதுதான், ஆணவத்தோடு இருப்பது. அந்த ஆணவம் எப்படின்னா சகஜமலம், அது உடனாக இருக்கிறது. அது எப்பொழுது வந்தது என்று சொல்ல முடியாது. அதுவும் அனாதியாக, உயிர் எப்பொழுது அனாதியோ அதுபோல் அனாதி தொட்டே ஆணவம் இருக்கிறது. அப்போது சகஜமலமாக ஆணவம் உயிர்களை பற்றியிருப்பது, அது மட்டும்தான் சொல்கிற இலக்கணம். அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறோம், ஆணவ மலம் வன்மையாக பற்றியவர்கள், இடமையாக பற்றியவர்கள், மென்மையாக பற்றியவர்கள் என்று ரெண்டாவது ஒரு கேட்டகரி சொல்கிறோம் இல்லையா. ஒரு இலக்கணம்னா ஒன்று தானே சொல்லணும். அதுக்கு மேற்பட்டு ஆணவ மலம் சகஜமலமாக இருக்குது, இருந்தாலும் அது மென்மையாக வன்மையாக இடமையாக பற்றுகிறது. மென்மையாக பற்றினால் அவர்கள் இயற்கை விஞ்ஞானகலர், இடமையாக பற்றினால் அவர்கள் இயற்கை பிரளயாகலர்,
சகல இயற்கையாக நமக்கு இருக்க போகுது. இப்படி சொல்றதுனால மலம் பற்றாமலே இருக்கலாம் அல்லவா என்று ஒரு கேள்வி வரும் இல்லையா? உயிர்கள் வன்மையாக இல்லாமல் மென்மையான்னு சொல்றீங்களே, அந்த மென்மை கூட இல்லாமல் இருக்கலாம் அல்லவா என்று அந்த அனுமானத்தினாலே அவர்கள் கேட்பார்கள். கேட்கிற பொழுது நாம் அதற்கு பதில் சொல்லணும். அதனால் இருக்கலாம், அது தப்பில்லை, நமக்கு தெரியாது. ஏன்னா சிவஞான முனிவர் படைப்பை பற்றி சொல்ற பொழுது விதை முந்தியா மரம் முந்தியா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அது கேட்டுட்டு அதுக்கு என்ன பதில்? சாதாரண மக்கள் ஒன்றுனா சொல்லுவாங்க, நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். விதை முந்தியா மரம் முந்தியான்னு கேட்டால், நம்ம ஒருத்தர் கேட்டாங்கன்னா நாம் என்ன கேட்கணும்? அவங்கள ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். நீ மரத்தின் சார்பில் கேட்குறியா, விதையின் சார்பில் கேட்குறியா? நீ ஏதாவது ஒரு சார்பு உனக்கு இருக்கு இல்லையா? எதை சார்ந்து நீ கேட்கிறாய் என்று நாம் கேட்கணும். கேட்டால் அவனுக்கு என்னடா நாம் ஒரு கேள்வி கேட்குறான், அவன் திருப்பி நம்ம ஒரு கேள்வி கேட்குறான்னு பேசாமல் இருந்துருவாங்க. இல்லை அப்படியே இல்லை நான் மரத்தினுடைய சார்பு தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான்னு வைத்துக் கொடுங்களேன். அப்படி சொன்னார்னா, மரத்தின் சார்பு நீ சொல்வதாலே மரம்தான் முந்தி விதை பிந்தி, நீ விதை சார்பில் கேட்டா விதை முந்தி மரம் பிந்தி. ஏன்னா ரெண்டும் சாத்தியம்தானே. ஏனென்றால் நீங்க காரணம் காரியம் என்று உலகப் பொருள்களை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க மழை வெள்ளம்னு வச்சுங்களேன், வெள்ளம் காரியம். வெள்ளத்திற்கு காரணம் எது? மழை. மழை இப்பொழுது காரணமாக போச்சு. வெள்ளத்தை நோக்க மழை காரணமாக போச்சு. மழை காரியம்னு வச்சுங்க, மேகம் காரணம். மேகம் காரியம்னு வச்சுங்க, கடல் தண்ணீர் காரணம். இப்படி ஒன்றுன்னா போயிட்டே இருக்கும். எனவே உலகப் பொருள்களில் எதையுமே காரணம் காரியத்தில் நிறுத்த முடியாது அடிப்படையாக. அதனால் விதையும் காரணம்தான், விதையும் காரியம்தான். மரமும் காரணம்தான், மரமும் காரியம்தான். விதையிலிருந்து மரம் வருகிற பொழுது விதை காரணம், மரம் காரியம். மரத்திலிருந்து விதை வருகின்ற பொழுது மரம் காரணம், விதை காரியம். இப்படி சொல்லிவிடும் அவனுக்கு விளக்கத்தை. இதில் அவன் திருப்திப்பட்டானா விடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது. சித்தாந்தத்தில் அந்த கேள்வி இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் மூலமாக ஒன்றுக்கு தெரியுமான்னு கேட்கணும் நம்ம. நீ இதை விதை காரணமா மரம் காரணமானு கேட்குறிய, இந்த இரண்டுக்கும் மூலமாக ஒரு காரணம் இருக்கு தெரியுமா என்று கேட்கணும். சித்தாந்தம் படிச்சுதான் அவனுக்கு தெரியும். இந்த இரண்டுக்கும் மூல காரணம் எது என்றால் மாயை என்று நாம் சொல்றோம். மாயை தான் நமக்கு காரணம் என்று சொன்னிட்டா அவன் அதை ஏற்றுக்கு தான் போகணும், ஏற்றுக்கு தான் வேணுமா. அடுத்தபடி மாயை காரணம்னு சொன்னா மாயை காரணம் தானே தவிர மாயா காரியங்கள் வேறு. மாயை காரணம். மாயைக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்றால் கிடையாது. மாயைக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? அது கிடையாது. எனவே மாயை என்ற பொருள் காரணப்பொருள் தான், அதிலிருந்து காரியப் பொருள்கள் வரும் என்பதாலே எல்லாவற்றுக்கும் மேலாக காரணமாக இருப்பது மாயை என்று சொல்லிடும். சொல்லி முடித்து அதோட அதுவே பதில் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் சிவஞான முனிவர் இன்னொன்று சேர்த்து எழுதுகிறார். நீ மரம் முந்தியா விதை முந்தியான்னு கேட்குறீங்களே, பெருமானுடைய படைப்பிலே சங்கற்பத்திலே அவன் மரமாகவும் சங்கற்பிக்கலாம், விதையாகவும் சங்கற்பிக்கலாம். அவனுடைய சங்கற்பத்திலே படைப்பு வருது இல்லையா, அந்த படைப்பை எது முதல் என்று நம்மாலே சொல்ல முடியாது. விதையாகவும் அவன் சங்கற்பித்து படைத்திருக்கலாம், மரமாகவும் படைத்திருக்கலாம். படைப்பினுடைய தொடர்ச்சி வளர்ச்சி வந்த பின்னால் தான் நாம் காரணம் காரியம் சொல்றோமே தவிர, அடிப்படையாக பார்த்தோம்னா பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அவன் பரம முதற்காரணம், மாயை உலகத்திற்கு முதற்காரணம் என்று அந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்படி நம்ம பதில் சொல்லணும். அதனால்தான் இன்னைக்கு அந்த படைப்பு பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த மாயை என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக ஒன்று கொடுத்துருக்குறேன். நாம் அந்த நேற்று அந்த நாதம் விந்து என்பதை பார்த்தோம் இல்லையா, இந்த நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதகற்று அகம்பந்த சிவன் சக்தி என்னவே பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் பாதித்த இச்சையில் வந்து விழும் வந்து எழும் விந்துவே என்று நாம் அதுதான் அன்றைக்கி நான் பார்த்தது. அந்த முதல் பக்கமும் ரெண்டாம் பக்கமும் நாம் பார்த்தது. இனி மூணாவது பக்கம் நம்ம பார்க்கணும். அதற்கு முன்னாலே இந்த
செய்திக்கு போவதற்கு முன்னாலே நேற்று சொன்னதை கொஞ்சம் நம்ம நினைவு கொள்ளுங்க. அடிப்படையாக சர்வசிருஷ்டி என்பது இல்லையா, சர்வசிருஷ்டி ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன சொல்லிருக்கோம், பெருமான் படைக்கிற பொழுது படைப்பை 2 வகையாக படைக்கிறார் என்று பார்த்தோம். படைப்பு என்பது சொல் என்றும் பொருள் என்றும் படைக்கிறான். சொல் உலகம், அதை வடமொழியில் சப்த பிரபஞ்சம் என்று சொல்றாங்க. சொல் உலகம். பொருள் உலகம், அது அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்றாங்க. சொல்லும் பொருளுமாகத்தான் பெருமான் படைக்கிறார். இதெல்லாம் நீங்க சொன்ன செய்தி மறுபடியும் நினைவுபடுத்தினதுக்காக வந்து சிலர் புதுசாக வந்திருக்காங்க. எழுதுகிறார், இந்த சொல் உலகத்தை எல்லாம் படைக்கிறாள். படைக்கிற பொழுது எதிர்ந்து படைக்கிறான் என்றால் மாயையிலிருந்து படைக்கிறான். உலகத்தை பற்றி நாம் எண்ணுகிற பொழுது உலகம் தோன்றின்று அழிவது, உலகம் படைக்கப்படுவது, உலகம் அசத்து பொருள், சடப்பொருள், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்பது போல 5 கூட்டாக இருப்பது, தொகுதியாக இருப்பது என்றெல்லாம் பார்த்தோம். இதில் இதையெல்லாம் ஒத்துக்காதவங்க பல பேர் இருக்காங்க. அதாவது தோன்றின்று அழிவதையும் ஒத்துக்கல, நிலம் நீர் தீ காற்று அதுவரையில் தான் இருக்குது, ஆகாயம் இல்லை என்றும் மறுக்கிறாங்க. உலகம் என்பது தானே தோன்றுவரே தவிர, அப்படியே இருக்குது, அனாதியாக இருக்கிற தவிர யாரும் தோற்றுவிக்கவில்லை, யாராலும் ஒருவராலும் படைக்கப்படவில்லை என்று சொல்கிறாங்க. உலகமும் படைக்கப்படவில்லை, அதுபோல் சொல்லும் படைக்கப்படவில்லைன்றாங்க. இதெல்லாம் தத்துவ உலகத்துக்கு உள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபட்டுக்கிட்டே போவாங்க. சொல் உலகம் என்பது, சொல் உலகமோ பொருள் உலகமோ இரண்டுமே படைக்கப்படவில்லை என்று சொல்கிறவங்க யார் யார் அப்படின்னா, உலகம் படைக்கப்படவில்லை என்பதோடு சொல்லும் படைக்கப்படவில்லை என்று சொல்றவங்கலாம் லோகாயுதர் மீமாம்சகர். மீமாம்சகர்கள் என்றவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, வேதத்தையே சிறப்பாக பிரம்மமாக எண்ணுகின்றவர்கள். வேதமே அவர்களுக்கு பிரம்மம். எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க, வேதம் அனாதின்ட்டாங்க. வேதம் அனாதின்ட்டாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்க போகிறோம். இப்போ இது நேரம் இல்லை, இருந்தால் சொல்லி அவங்க சொல்கிற கருத்து மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. வேதம் அனாதின்றாங்க. ஒருவரால் படைக்கப்படவில்லை, ஒருவரால் உருவாக்கப்படவில்லை அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறது, ஒரு புருடனால் உருவாக்கப்படாதது, அபௌருஷேயம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வடமொழியில் அவங்க அபௌருஷேயம் என்றால் புருஷனால் தோற்றுவிக்கப்படாதது. அபௌருஷேயம் அப்படின்றாங்க. புருஷன் அபுருஷன் இல்லையா, புருஷன் இல்லாமல் எதுவும் யாரும் ஒருவரால் படைக்கப்படவில்லை. ஒருவராலும் படைக்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், படைக்கணும் பெருமான் தானே, வேறு யாரும் படைக்க முடியும், நம்ம படைக்க முடியாது. அவன் ஒருவராலும் சொன்னால் மக்களை எண்ணி சொல்லலை, அவன் பெருமானை எண்ணி தான் சொல்கிறான். ஏனென்றால் திருமூலர்
அவர் என்ன சொல்றார்? வேதமோடு ஆகமம் மெய்யாம், இறைவன் நூல் இறைவன் நூல் அப்படின்னார். மொழியை சொல்ற பொழுது ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை புரிந்தான்றார். வடமொழியும் தென்தமிழும் மறைகண் நான்கும் ஆனவன்கான். நாம் இப்படிதான் சொல்றோம். பெருமான் தான் சொல்லையும் படைக்கலாம்பா. நேற்று சொன்ன மாதிரி எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் என்றெல்லாம் நாம் பார்க்குறோம். அந்த கருத்தை மறுப்பதற்குத்தான் ஒருவராலும் அது படைக்கப்படலைன்னு சொல்கிறான். மக்களை பார்த்து உங்களையும் பார்த்து என்ன பார்த்தோன்னு சொல்லலை, அது ஒன்று தெரியும். இறைவனால் படைக்கப்படுதுன்னு சொல்கிறீங்களா? அது இல்லை, இயற்கையாக வருகின்றது மொழி. நேச்சுரலாக அந்த மொழி எவால்வ் ஆகுதுன்றான். அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்கிற விஷயம் அது. எனவே படைப்பை பற்றி உள்ளே போகிற பொழுதே இவ்வளோ பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு தான் நாம் பேச வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இப்போ விவாதங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் பெரியவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதனால் நாம் சித்தாந்தம் படிக்கிற பொழுது நம்முடைய கருத்து மட்டும் நாம் சொல்லணும். படைப்பு என்பது மாயை என்ற ஒரு சடப்பொருளாலே உலகம் படைக்கப்படுகிறது. அது பெருமானாலே படைக்கப்படுகிறது. மாயை ஒரு சடப்பொருள். அது இப்போ நான் உங்களுக்கு குறிப்பில் எழுதியிருப்பேன். அதை உலகம் ஒரு சடப்பொருள் அல்லவா? சடப்பொருள் இருந்து சடப்பொருள் தான் தோன்றும் என்பது இது என்ன இலக்கணம் என்று சொன்னால், சைவ சித்தாந்தம் ஆரம்பத்திலேயே சில வரையறை சொல்லிவிடுவாங்க, சிலவற்றை வரையறையாக சொல்லிவிடுவாங்க. அதில் இப்போ நாம் சொல்கிற வரையறை என்னன்னு சொன்னால், படைப்புன்ற இல்லையா, உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சடப்பொருளாகவும் இருக்கும், சித்துப்பொருளாகவும் இருக்குது. சித்துப்பொருளாம் எது? உயிர்கள்லாம். எல்லா உயிர்களும், மனித உயிர்களுக்கு 6 அறிவுன்றாங்க. எல்லா உயிர்களும் சித்துப்பொருள் தான், அறிவுள்ள பொருள் தான். அப்போ உயிர்கள் எல்லாம் சித்துப்பொருள், உயிர் அற்றவை அல்லது அறிவற்றவை எல்லாம் சடப்பொருள் நமக்கு அடிப்படையாக. அப்போ படைப்பு என்றால் சித்துப்பொருளை பெருமான் படைக்கவில்லை. இது ஒரு வரையறை. முதல்ல படைப்புன்னு சொல்லிட்டுமே, சடம் சித்தாக இருக்கிற இந்த உலகம், இதில் சித்துப்பொருளை படைத்திருக்கிறானா என்றால் அறிவுள்ள பொருள்களை பெருமான் படைக்கலை. இவ்வளோ தைரியமாக நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா? எல்லாம் பெருமான் படைக்குன்னு சொல்லி போய் அறிவுள்ள பொருளாக இருக்கிற உயிர்களை பெருமான் படைக்கலை. ரொம்ப பகுத்தறிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் என்றால், உயிர்களை படைத்திருக்கிறான் பெருமான் என்றால் ஏன் படைத்தான் என்ற கேள்வி வரும். ஏன் படைத்தான் என்ற கேள்விக்கு அவனுக்கு திருப்திகரமான பதில் சொல்லணும். நம்மளால் சொல்ல முடியாது. எனவே சித்தாந்தத்தில் என்ன செய்தார்கள்? முதல்வன் எப்படி அனாதி பொருளோ, தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருக்கிற அனாதி பொருளோ, அதுபோல் உயிர்களும் அனாதி பொருள், தோற்றம் முடிவு இல்லாதது. எனவே இப்போ உயிர்களை பற்றி கவலை இல்லை. சித்துப்பொருள் அது என்ன இலக்கணம் சைவ சித்தாந்தம் சொல்கிறது? ஒன்று, அது அறிவுள்ள ஒன்று. சித்துப்பொருள் என்றால் அறிவுள்ள பொருள் ஒன்று. அந்த அறிவு தானே அறிகின்ற அறிவு இருக்கிறது, அறிவித்தால் அறிகின்ற அறிவு இருக்கிறது. அது வேற இருக்க அறிவுள்ள பொருள் ஒன்று. இரண்டாவது, படைக்கப்படாதது, இயல்பாக அப்படியே இருக்குது, அனாதியாக இருக்குது, படைக்கப்படாதது இரண்டாவது. மூன்றாவது, எதிலிருந்தும் அது தோன்றவில்லை, அதிலிருந்தும் எதுவும் தோன்றாது. சித்துப்பொருள் எந்த பொருளிலிருந்தும் தோன்றவில்லை, அந்த பொருளிலிருந்து எந்த பொருளும் தோன்றாது. சித்துப்பொருளிலிருந்து இன்னொரு பொருள் தோன்றாது. சடப்பொருளாக இருந்தாலும் சரி, சித்துப்பொருளாக இருந்தாலும் எதுவும் தோன்றாது. அப்போ சித்து என்பதற்கு சைவ சித்தாந்தம் என்ன வரையறை செய்திருக்கிறது? அறிவுள்ள பொருள். முதல் அறிவுள்ள பொருள் அது. அது தானே அறிவது, அறிவிக்கிறது, அது வேற. அறிவுள்ள பொருள் என்று ஒன்று. இரண்டாவது சொல்ற பொழுது அது படைக்கப்படாதது, படைக்கப்படவில்லை. மூன்றாவது, அது எதிலிருந்தும் தோன்றவில்லை, அதிலிருந்தும் எதுவும் தோன்றாது. அப்ப நாம் என்ன பண்ண போறோம்? இப்போ படைப்பை பற்றி படிக்கிற பொழுது சித்து என்பதை நேற்று சொன்ன மாதிரி மறந்துடுங்க. நேற்று நான் எல்லாம் மறந்துருமான்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா? நேற்று சொன்னது போல இப்போ சித்து பொருளை மறந்துடும், படைப்பில் மறந்துடும். இப்போ ஆனால் ஒன்றும் மறக்கக்கூடாது, இந்த படைப்பெல்லாமே சித்து பொருளுக்காக தான், அதை மறக்கக்கூடாது இல்லையா?
சித்துப்பொருள் படைக்கப்படவில்லை என்பது மறந்துட்டாலும் இப்போ படைக்கப்படுகின்ற அத்தனை பொருள்களும் சித்து பொருளுக்குத்தான், உயிர்களுக்குத்தான் என்பதை மறக்கக்கூடாது. அப்போ படைப்பு என்பது பெருமான் என்ன செய்கிறான்? சடப்பொருளை படைக்கிறான், சடப்பொருளிலிருந்து படைக்கிறான், சித்து பொருளுக்காக படைக்கிறான். அப்போ அவனுடைய படைப்பு சடப்பொருளிலிருந்து படைக்கிறான், சித்து பொருளுக்காக படைக்கிறான். படைக்கின்ற சடப்பொருள் எல்லாம் சடப்பொருளாக, சடப்பொருளுடைய மூலமாக இருக்கும். இதான் அடிப்படை. படைப்பு என்பது அதுதான். அப்போ உயிர்களை நோக்கித்தான் படைப்பு நிகழ்கிறது. இல்லை என்றால் பெருமானுக்கு படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்களுக்கு உதவுவதற்காக பெருமான் இப்பொழுது படைக்கின்றான். நேற்று சொன்ன மாதிரி 5 தொழில்கள் அவன் செய்வதற்குத்தான், 5 தொழிலும் உயிர்களுக்காகத்தான் அவன் செய்கிறான் என்று. அந்த படைப்பு எப்படி இருக்கிறது என்றால் மாயை என்ற பொருளிலிருந்து படைக்கிறான். இதில் பல மதங்கள், முக்கியமாக வைஷ்ணவம், வேதாந்தம் எல்லாம் உலகம் என்பது பெருமானுடைய ஒரு பகுதி என்கிறார்கள், பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி உலகம் என்கிறார்கள். பிரம்மம் அறிவான பொருள், அறிவான ஒரு பொருள், அதனுடைய பகுதி சடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவு பொருத்தமில்லாத ஒன்று. அப்படி சொல்கிறது ஒன்று. சில பேர் பிரம்மம் விருப்பத்தினாலே உலகமாக பரிணமிக்கும்ன்றாங்க. ரெண்டுமே தப்பு தான். சித்து பரிணமிக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பரிணாமம் என்றால் நம்ம எழுதியிருக்காங்கல்ல, பரிணாமம் என்றால் சடப்பொருளுக்குத்தான் பரிணாமம். நம்முடைய உடம்பு தான் வளர்கிறதே தவிர உயிர் வளரல. எப்போ குழந்தையா இருக்குது அப்படி தான் இருக்குது, பக்குவப்படுகிறது. உயிர் வளர்த்தேனேன்னு சொல்கிறார் திருமூலர், அது பக்குவப்படுறதுக்கு சொல்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து அறிவை காட்டிலும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் அது உயிர் வளர்ச்சி தானே தவிர அது பரிணாமம் அல்ல. உடம்பு பரிணாமம். குழந்தையாக இருக்கிறத பார்க்குறோம், வாலிப பருவம் பார்க்குறோம், முதிய பருவத்தை பார்க்குறோம். எனவே சடப்பொருள் தான் பரிணமிக்கும். அப்போ சித்துப்பொருள் பரிணமிக்கா. இதெல்லாம் அடிப்படையான சித்தாந்தம் வச்சுக்க வேண்டியது, எல்லாம் சயின்ஸ். இதெல்லாம் அறிவியலில் சொல்லுகின்ற அடிப்படையான விஷயங்கள் நாம் சித்தாந்தமாக நாம் சொல்கிறோம். அதனால் பரிணமிக்காத ஒன்று சடப்பொருளாக இருப்பதனால பரிணமிப்பதற்கு, உலகம் பரிணமிப்பதற்கு மாயை என்ற ஒரு பொருளை கொள்கிறான். மாயை சடப்பொருள் என்று அதுதான் இப்போ பார்க்கணும். அந்த மாயை என்ற விளக்கத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறேன், அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. சடப்பொருளையே மாற்ற அடைகின்றீங்களா? சொல்லுங்க. அதான் இப்போ தான் சொல்ல போகிறோம். சடப்பொருளுடைய மாற்றம் அல்லது வளர்ச்சி என்பதெல்லாம் சித்துப்பொருளை நோக்கி தான். ஆமாம், அது தானே இல்லை, தானே வருவது. அதுதான் சொல்கிறாங்க, இறைவனுடைய ஆற்றல் எல்லா ஆற்றலும் அடங்கியிருக்கிறது. ஏன் நம்ம நிலம் நீர் தாக்கெல்லாம் ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த நிலத்திற்கு ஒரு ஆற்றல், நீருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல்லாம் பெருமானுடைய சக்தின்னு நாம் சொல்கிறோம். அதை வைத்து தான் வருது. சடசக்தியாக இருக்குது, அது வேற. அவனுடைய துணையாக, இறைவனுடைய துணையாக இருந்து தான் அவையெல்லாம் மாற்றம் அடைகிறது. அதான் பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு பெரிய ஆச்சரியமே அதான் சொல்கிறாங்க. இன்னைக்கு அணு என்று சொன்னால் நீங்கள் சடத்து விட்டுருங்க, அணு சடப்பொருள் தானே, எப்படி அசையுது? அது காற்றில் அசைகிறது, காற்றில் அசைகிறது வேறு, இதெல்லாம் அசைகிறது. அணுக்குள்ளே அசைகிறது என்கிறார். உள்ளே அசைகிறது பார்க்குறோமே, எலக்ட்ரான் நியூட்ரான் சுத்து. எப்படி என்றால் ஒரு ஆற்றல், அணு ஆற்றல். அந்த ஆற்றல் பெருமானோடு தந்தது, அப்படி தான் வைத்துக்கொள்கிறோம் எல்லாம். அதனால தான் சடப்பொருளுக்கு அந்த மாற்றம் வருகிறது என்று நாம் சொல்கிறோம். லெவல் வித்தியாசப்படுது, ஒன்று வித்தியாசப்படுகிறது. நீரணு, நீட்டு, காற்றணு என்று வித்தியாசப்படுகின்றது. அதனுடைய வளர்ச்சிகள், மாற்றங்கள் வித்தியாசப்படலாம். இப்போது விதை போடுறோம், மறுநாளே கீரையெல்லாம் வந்துடுது பார்க்குறோம். பயிர் வந்தால் 3 மாதம் ஆகிறது. தென்னை போன்றவை இருந்தால் வருஷக்கணக்காகுது இல்லையா? அதுபோல் வளர்ச்சி என்பது மாற்றத்தில் வரலாம், ஆனால் எப்படி மாறுதல் என்பது நடக்கும் வைத்துக்கிறோம். அதுதான் இந்த மாயை நாம் சொல்கிறோம், மாயினுடைய சக்தியை சொல்கிறோம். இந்த மாயை என்ற சொல்லுக்கே அர்த்தம் அங்கே எழுதியிருக்கிறேன். மாயை என்பது தமிழ்ச்சொல் என்பதுதான் பெரும்பாலானோருடைய முடிவு. என்னன்னா அவங்க மாயா அப்படின்றாங்க, வடமொழியில் மாயான்றாங்க. அதில் தான் நம்ம மாயன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்றாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழில் நான் எழுதியிருக்கேன், அதெல்லாம்
மாய்தல் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, எவ்வளோ நாளாக இருக்குது. புறநானூற்றில் மாய்தல் உண்மையும் தேய்தல் உண்மையும் விளக்கி திங்கட் புத்தேல் தெரிதரும் என்று வருது. வானத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தேயலாம், வளரலாம், ஒன்றுமில்லாமல் போகலாம். இது எப்படி தெரியுதான்? பௌர்ணமி சொல்லுதான், நிலா சொல்லுதான். நிலா பௌர்ணமி ஆகிற பொழுது நல்லா முழுமையாக இருக்குது, பார்க்குறோம். தேய்ந்தே போகுது, ஒன்றுமே இல்லாமல் போகுது, அப்புறம் வளருது இல்லையா? அப்போ வளர்ச்சியும் தேய்வும் ஒன்றுமில்லாமல் போவது நிறைவாக ஆவதும் உலக வாழ்க்கையிலே இயல்புதான் என்பதை வானத்தில் இருக்கிற சந்திரன் சொல்லுகிறான் என்கிற பொழுது மாய்தல் உண்மையும் மாய்தல் வருது. எனவே மாய்தல் என்ற சொல் நம்ம தமிழ் சொல்லா இருக்கிறதுனாலே மாயை நாம் எப்படி சொல்கிறோம்? எல்லா பொருளும் ஒடுங்குதல், எல்லா பொருளும் மாய்தல், எல்லாம் இருந்து தோன்றி நின்று ஒடுங்குதல் இல்லையா? ஒடுங்குகிற பொழுது மாய்கின்றது எங்கே மாய்கின்றதோ அது மாயை, மாய்வதற்காக எங்கே வருகிறதோ அது மாயை என்று நாம் சொல்கிறோம். ஏன்னா பொருளெல்லாம் தோன்றுகிறது. ஏன் தோன்றுகிறது என்றால் அழிவதற்காக தோன்றுகிறது. அன்னைக்கு கூட சொன்னோம் உங்களுக்கு, இருக்கிறது என்று ஒன்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அவன் இருக்குதுன்ட்டான், உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டான். இருக்குதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுப்பா அப்படின்னா புரியாதவனுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? இருக்கிறது என்றால் தோன்றி இருக்கிறது, அழிய இருக்கிறது, அதான் உண்மை. இருக்குது, இப்போ தோன்றி இருக்கிறது, அழிய இருக்கிறது. எனவே தோன்றி நின்று அழிவது என்பதால் நாம் சொல்கிற விளக்கம் இல்லையா? அதுபோல் இங்கே மாய்கின்றது என்றால் மீண்டும் தோன்றுவதற்காக. அப்போ எங்கே ஒடுங்கியதோ அங்கே தோன்ற வேண்டும். எனவே மாய் பிளஸ் மாய்தல் ஆதல், இந்த ரெண்டு சொல்லை சேர்த்துத்தான் மாயை என்று வந்தது. நம்முடைய தமிழில் எழுதியிருப்போம் மாய்தல் ஆதல், இந்த இரண்டை வைத்துத்தான் நமக்கு மாயை என்ற சொல் நமக்கு வந்திருக்கு. ஆனால் வடமொழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க? யாமா யாமா என்று சொல்லி எதை ஆராய்ந்தால் இல்லாமல் போகிறதோ, எந்த பொருளை நீங்கள் ஆராய்ந்தால் அது இல்லாமல் போகிறதோ அது மாயை. அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? உதாரணமாக இந்த மேசை இருக்கிறது, இதை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி ஆராயணும்? இது எதனால் ஆனது, இது எவ்வளோ நாள் இருக்கும், இது இப்படிலாம் செய்திருக்காங்க என்று ஆராய்ந்தே போனால் கடைசியில் ஒரு காலத்தில் அது இல்லாமல் போகும். அதான முடிவு. எதை பார்த்தாலும் அதுதானே, எதை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு காலத்தில் அது இல்லாமல் போகும் என்றால் எங்கே எதை நோக்கி போகிறோம் என்றால் அழிவை நோக்கித்தான் போகிறோம். பிறப்பு என்பது என்றால் இறப்பை நோக்கி போவது பிறப்பு. நம்ம சொன்னோம் இல்லையா அன்னைக்கு கூட, பிறப்பு ஏன் நமக்கு அமங்கலம்ன்றோம், இறப்பு ஏன் மங்கலம்ன்றோம். பிறப்பு என்றால் அமங்கலத்தை நோக்கி போகிறோம், இறப்பை நோக்கி போகிறோம், எனவே அது அமங்கலம். இறப்பு ஏன் மங்கலம்ன்றோம், மீண்டும் பிறக்கலாம், அதுவே மங்கலம் தான், அதை விட்டுருங்க. ஆனால் பிறக்காமல் இறைவனிடத்தில் போய் சேரலாம், அது இன்னும் பெரிய மங்கலம் இல்லையா? எனவே இறந்தால் மீண்டும் பிறக்க வேண்டும் அவசியம் கிடையாது, பிறந்தால் கட்டாயம் இறக்க வேண்டும், அது சந்தேகம் கிடையாது. அதனால் அது சந்தேகம் கிடையாது. எனவே பிறப்பு என்பதை அமங்கலம்னாங்க, இறப்பு என்பதை மங்கலம்னாங்க. அதுபோல் எதை ஆராய்ந்தாலும் அது இல்லாமல் போகுது இல்லையா, அதான் மாயை. இதெல்லாம் மாயை. இன்னைக்கு நடக்குது, இந்த வகுப்பு எவ்வளோ நாங்க நடக்கும்? 7 மணியில் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காதுங்க, அதான் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு இல்லையா? எது தொடங்கினாலும் என்னால் முடியுது இல்லையா? தொடர்ந்துகிட்டே இருக்குமா என்றால் எதுவுமே தொடர்ச்சியாக இல்லை, முடிந்து போகிறது இல்லையா? எனவே அது மாயை என்று எந்த பொருளை ஆராய்ந்தாலும் இல்லைன்னாங்க. திருவள்ளுவர் அதை சொல்லியிருக்கிறார், இந்த விஷயத்தை சொல்கிறார். ஆனால் வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லுகிறார் அதை நம்முடைய பரிவேலழகர் அந்த ஒரு குறளை மாயாவாத குறளாக மாயாவாதியுடைய அர்த்தத்துக்கு எடுத்துட்டார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி இன்னொரு குறள் சொல்லியிருக்கார் இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ரெண்டு சொன்னார், அவரே ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடியவர். ஆனால் அது ரிப்பீட் பண்ணுறார், 2 வகையாக ரிப்பீட் பண்ணுறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னார். அது என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள் தத்துவ விசாரணம் பண்ணுவாங்க, தத்துவ கருத்துக்களை எல்லாம் மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்று உலகை பிடிப்பா, அதை பிடிப்பா, இதை பிடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீ கேட்டுக்கோ. எப்பொருளாக இருந்தாலும் உலகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ உயிர்களை பற்றியோ எப்பொருளை பற்றியும் யார் 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 சொன்னாலும் கேட்டுக்கோ. நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய அறிவினாலே இதில் எது மெய்ப்பொருளாக இருக்கலாம், பல பேர் சொல்கிறாங்களே இதில் எது மெய்ப்பொருள் என்று அறிய வேண்டும்.
அதனால்தான் நாம் சித்தாந்தத்தை மட்டும் நம்ம சொல்லலை. சிவஞான போதம் நாளை வகுப்பு நடத்த போகிறோம். சிவஞான போதத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மதங்களையும் சொல்கிறார். தத்துவ கருத்துக்களை எடுத்துக்காட்டி நம்முடைய கருத்து சொல்ல போகிறார். என்றால் நம்ம கருத்து மட்டும் சொல்லிட்டு போகலாம் இல்லையா? அப்படி இல்லை. யார் யார் வாய் என்னென்ன சொல்கிறாங்க எல்லாம் கேட்டுக்கோ. முதல்ல கேட்டுட்டு நான் ஒன்று சொல்கிறேன் என்று நூல் எழுதுகிறார் சிவஞானம். இந்த நூலையும் படி, உனக்கு எது நன்றாப்படுதோ அதை வைத்துக்கொள் என்பது போல பிறர் வாய் கேட்டு உங்களுடைய அறிவினால் அறிதல். அதுதான் எப்பொருள் யார் யாராய் கேட்பினும். இன்னொரு குறள் என்ன சொன்னார்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்றால் அதை நீ அறிய வேண்டும், மற்றவர்களை கேட்காத. நீ ஆராய்ந்து பார். ஒரு பொருளுடைய தன்மையை, இயல்பை நீ ஆராய்ந்து பார்த்து அது நிலையான பொருளா நிலையற்ற பொருளா என்று பார் அப்படின்னாங்க. அது அந்த குறளுக்கு வேறு வகையாக பரிமையாக உரை எழுதியிருக்கிறார். அது பெரிய விஷயம் தான், இருந்தால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ சொன்னேன் இல்லையா நான் ஒரு விஷயம், எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை காரணப்பொருளாகவோ காரியப்பொருளாகவோ சொல்ல முடியாது. இது காரியப்பொருள், மேசை காரியப்பொருள், ஆனால் மரம் அது காரணம் என்று பார்க்கும் அடிப்படையாக. அப்போ எதையுமே நாம் காரியப்பொருளாகவோ காரணப்பொருளையோ அடக்க முடியாது. அதுதான் அவர் சொல்கிறார். அந்த எத்தன்மை தானின்னு சொல்கிற பொழுது நீ ஒரு பொருளை ஆராய்கிற பொழுது காரியப்பொருளா காரணப்பொருளா என்று ஆராய்ந்து பார். எதுவாக இருந்தாலும் ஆராய்ந்து பார். எப்பொருள் எத்தன்மை தாயின் ஆராய்ந்து பார். என்ன ஆகும்? நீ எதை ஆராய்ந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குன்றார். முதல் உதாரணம், இப்போ இதை பார்க்குறோம். மேசை நாம் ஆராய போகிறோம். மேசை ஆராய்ந்தோடனே இது மேசை தெரிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி ஆராயிரம் போது என்ன ஆராயிரம்? எதனால் ஆனது? ஓ, மரத்தால் ஆனதா? சரி, மரத்தால் மட்டும்தான் ஆகுமா? மற்ற ஆகும். இரும்பால் ஆகலாம், வெள்ளியால் ஆகலாம், இல்லை இல்லையா? அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சரி, பலவற்றால் இது ஆராய்ந்து சரி இது எதனால் வேணாலும் செய்யலாம். சரி, அந்த காரணப்பொருள் மரம் ஒரு காரணப்பொருள் என்றால் என்ன மரம்? இது எங்கே இருந்தது? இந்த மரத்துக்கு எவ்வளோ நாள் இருந்தது? தாங்குமா என்றெல்லாம் ஆராயணும் இல்லையா? ஆராய்ந்து பார்த்து இது காரியப்பொருள், அதுக்கு மரம் காரணப்பொருள். மரத்துக்கு காரணம் என்ன? விதை. விதைக்கு காரணம் என்ன என்று ஒன்றெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உலகப் பொருளை ஆராய்ந்தால் நிற்க முடியாது. காரியத்திலும் காலத்திலும் போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு கடைசியில் எங்கே போனிப்பீங்க? ஒரு காரணம் என்று போனிப்பீங்க. அதற்கு மேல் ஒன்று எண்ணாமல் அப்பாடா போகும் என்று சோர்ந்து போய் நிற்போம். இனிமேல் நம்மளால முடியலே. அதுதான் முதற்காரணம், பரம முதற்காரணம் என்று வைத்து எல்லாவற்றுக்கும் காரணம் யார் என்றால் இறைவன் தான் காரணம் என்று பெருமானை சொல்லுகிற பொழுது, ஏன் பரம முதற்காலம் என்று வேதாந்திகள் பரம முதற்காலம் சொல்லுவாங்க, சைவ சித்தாந்திகள் சங்கார காரணம் என்று சொல்லுவாங்க, நிமித்த காரணம் சங்கார காரணம் சொல்லுவாங்க. அப்போது எல்லாவற்றையும் முடிந்து கடைசியில் இப்போ நான் சொல்லியா, மரம் முந்தியா விதை முந்தியா அல்லது மாயை முந்தியா? மாயைக்கு பின்னால் யார் முந்தி என்று பார்க்க பெருமான் என்று சொன்னால் அவனுக்கு யார் என்றால் இங்கே கேள்வி கேட்பீங்க என்பதனால்தான் தாயும் இலி தந்தை இலி தான் தனியன்னு சொல்லி புரியுறதுக்காக சொல்லி வச்சாங்க. அப்பா அம்மா இல்லைன்னு ஏன் சொன்னாங்க என்றால், ஏன் அவங்க சொன்னாங்க? ஒருவேளை அப்பா அம்மான்னு சொல்கிறாங்க வச்சுங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்பான். அப்புறம் அவங்களுக்கு அப்பா அம்மா கேள்விக்கிட்டே போவான் இல்லையா? தாயிலை தந்தையிலைன்னு சொல்லிவிட்டா அங்கே நின்றுடுவான். இவங்க தான் அப்பா அம்மா என்று சொன்னால் அவங்க அப்பா அம்மா யார், அவங்க அப்பா அம்மா யார் என்று கேட்டுக்கொண்டே போவார்கள். எனவே தாயுமில்லை தந்தையில்லை என்றால் நாம் எல்லாம் தாய் தந்தையோடு பிறந்தவர்கள். ஆனால் அவன் தாய் தந்தை இல்லாமல் இருக்கின்றான். எனவே அவன் பரமபதற்காரணம். நமக்கு யார் காரணம்? தாய் தந்தை காரணம். தாய் தந்தைக்கு யார் காரணம்? அப்பா அம்மா தாத்தா பாட்டி காரணம் சொல்லிகிட்டே போகலாம். பெருமானுக்கு யார் காரணம் என்றால் தாயும் இலி தந்தை இலி தான் தனியன் என்று பரம முதற்காரணத்தை அறிவாய் அல்லவா? அதைத்தான் சொல்கிறாரு பரிவேலழகர். இப்படி எல்லாவற்றையும் உலகப் பொருளை ஆராய்ந்து கொண்டே போனால் காரியமும் இல்லாமல் வெறும் முதற்காரணமாக இருக்கின்ற ஒரு பொருள் ஒன்று வரும். அதுதான் வேதாந்த ஞானம். அதைத்தான் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் என்று எத்தன்மை தாயிரும் அத்தன்மை பொருள் காண்பது அறிவு என்றால் நித்திய பொருளாக இருக்கின்ற முதன்மை பொருளை ஆராய்வதுதான் அறிவு என்ற அந்த அடிப்படையை அவர் சொல்லுகிறார். இது வேதாந்தத்தில் அந்த எத்தன்மை தாயிரும் என்று சொல்கின்ற காரிய காரணத்தை பற்றி சொல்லுகின்ற ஒன்று. நாம் சொல்லுகிற பொழுது மாயை என்பதை நிறுத்துகிறோம். ஏனென்றால் எந்த பொருளையுமே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் கேள்வி கேட்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. நம்முடைய கொள்கை ஏன்னா இப்போ சொல்கிறோம், நான் சொல்லிட்டேன் அப்பா விதைக்கு காரணம் மரம்னு சொல்லிட்டேன், மரத்துக்கு பின்னால் மாயைன்னு சொல்லியாச்சு, மாயைக்கு பின்னால் பெருமானை படைக்கிறான்னு சொல்லி, அப்புறம் நீங்கள் பெருமான் யார், பெருமானுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் சொல்ல முடியாது. எங்கோ ஒரு இடத்திலே நாம் பதில் இல்லாமல் நின்று விடுகிறோம் அல்லவா? வேடிக்கையாக சொன்னார்கள், விஞ்ஞானம் என்பது இப்படி தான் கேட்டுகிட்டே போகுதான்.
அதுக்கப்புறம் என்ன, அது என்ன, அது என்ன, அது என்னான்னு போய் கடைசியில் ஒன்றுமில்லாமல் நிற்குது. ஒன்றுமில்லாமல் அங்கே நிற்கிறாங்க. இதற்கு மேலே காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை. விஞ்ஞானம் இதுவா காரணம், இதுவா காரணம், அதற்கு காரணம் இதுவா, இதுவா என்று எண்ணிக்கொண்டே போய் கடைசியில் ஒரு காரணம் தெரியாமல் நிற்குது இல்லையா? அங்கேதான் எங்கே தோற்கிறதோ விஞ்ஞானம், அங்கேதான் மெஞ்ஞானம் தோன்றுகிறது. அப்பா உற்று ஆராயாதே, இதுக்கு மேற்பட்டு எவ்வளோ இருக்குது, எனவே இதற்கெல்லாம் காரணம் மெய்ப்பொருள் என்று நீ ஆராயக்கூடாது என்று மெய்ப்பொருளை ஆராயாதே பொய்ப்பொருளை எல்லாம் வேண்டுமானால் ஆராயலாம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கேள்வி கேட்கக்கூடாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம்னு சொல்ல வரும். மிக்கு சோதிக்க வேண்டாம், அளவு கடந்து சோதிக்க வேண்டாம். உங்கள் அளவு ஒரு அளவு வச்சு சோதிச்சு பார், மிக்கு சோதிக்காமல் இருந்தால் ஒரு பதில் உங்களுக்கு வரும் என்று. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். படைப்புக்கு, இந்த எல்லா படைப்புக்கும் காலம் எது? மாயை என்று பார்த்தோம். அந்த மாயை என்ற சொல்லுக்கு தான் இப்போ மாயா என்ற வார்த்தையை நம்ம சொல்றோம் அடிப்படையாக. அதான் அந்த முதல் பொருள் இருக்குது. முதல் பக்கத்தில் சைவ சித்தாந்தம் மாயை பற்றி கூறுவது, மாயை என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிற படைப்புக்கு அது ஒரு தனிப்பொருள். மாயை என்பது ஒரு தனிப்பொருள். அது சடப்பொருள். சடப்பொருள் ஒரே பொருளாக இருக்குது. சடப்பொருள் ஒன்றாக இருப்பதாலே அது நித்தப்பொருள், அது அழியாது. அருவப்பொருள் எல்லா சட ஆற்றலின் தொகுதி, உலகத் தோற்றத்திற்கு காரணம், முதற்காரணம். அருவமாக இருப்பதாலே வியாபகப் பொருள், இறைவனுக்கு துணையாக வருகின்ற பரிக்கிற சக்தி. மாயை நமக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் ஆணவத்தோடு சேர்ற பொழுது கொஞ்சம் மயக்கம் செய்யும். மாயா காரியங்கள் என்ன? தனு கரண புவன போகம். இதான் மாயை பற்றி சுருக்கமாக சைவ சித்தாந்தம் சொல்கின்ற அடிப்படை. அதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று, மாயை 3 வகையாக இருக்கும். ஒரே மாயை தான் 3 வகையாக இருக்கும். சுத்த பகுதி, அது சுத்த மாயை. சுத்தா சுத்த பகுதி, சுத்த அசுத்தம் ரெண்டும். சுத்தம் இருக்கு, அசுத்தம் இருக்கு. சுத்தா சுத்த பகுதி அது அசுத்த மாயை. அசுத்த பகுதி அது பிரகிருதி மாயை. 3ஆக வைத்தோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயைக்கு பிந்து என்று பெயர், அசுத்த மாயைக்கு மோகினி என்று பெயர், பிரகிருதி மாயைக்கு மான் என்று பெயர். பெயர் மிஞ்சாவது பெயரளவில் சொல்கிறேன் நான். 3 வகையாக இருக்கு. பிரகிருதி மான் என்பன அசுத்த பகுதியான மாயையை குறிப்பது. பிரகிருதி என்பதற்கு நாம் சொல்லுவது அசுத்த மாயை, அதை பிரகிருதி மாயை நம்ம சொல்கிறோம். அந்த பிரகிருதி என்றால் வடமொழியது. கிருதி என்றால் நன்றாக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். பிரகிருதி என்றால் நன்றாக செய்யப்பட்டது. சமஸ்கிருதம் சொல்கிறதையா நன்றாக அது போல நன்றாக செய்யப்பட்டதுக்கு பிரகிருதி என்று பெயர். நம்முடைய உலகம் அப்படி நன்றாக செய்யப்படுது, பிரகிருதி. இதில் சாங்கியர்கள் பிரகிருதி என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சாங்கியர்கள் பிரகிருதி சொல்கிறாங்க. நாம் சொல்லுகின்ற பிரகிருதி என்பது வேறு, அவர்கள் சொல்லுகின்ற பிரகிருதி என்பது வேறு. அடிப்படையான அந்த கருத்து வேறுபாடு. ஆனால் சொல் ஒன்றா இருக்குது. எனவே நாம் என்ன பண்ணோம், அதை எடுத்துக்கிறோம். மூலப்பகுதி என்று அவங்க சொல்கிறதை எடுத்துக்கிறோம். சாங்கியர்கள் பிரகிருதி என்று சொல்கிறதை நாம் மூலப்பகுதி என்று தமிழ் படுத்தி சொல்கிறோம். எனவே நாம் சொல்லுகின்ற மூலப்பகுதி என்பது வேறு, சாங்கியர் சொல்லுகின்ற மூலப்பகுதி என்பது வேறு. அதனால் அதை இப்போ நம்ம அந்த பெயரவளை பார்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதுக்காக சொல்லி வைக்கிற இடத்துல சாங்கியர் மூலப்பகுதி என்பர், மூலப்பிரகிருதி என்பர். நாமும் ஒரு வகையில் அதை ஏற்று பிரகிருதி மாயைக்கு மூலப்பகுதி என பெயர் கூறுவதுண்டு. உண்மை விளக்கத்தை பார்த்தாலும் சரி, நம்முடைய மூலப்பகுதி என்று வரும். அதனால் அது சாங்கியர் சொன்னாக இது கூடாது. நம்முடைய மாயினுடைய 3ஆவதாக இருப்பது அசுத்த மாயை. அசுத்த மாயை குறிப்பதற்கு நாம் மூலப்பகுதி அல்லது பிரகிருதி மாயை என்று நாம் சொல்கிறோம். அதுதான் இது ஒரு பகுதிங்க. இதுக்கு அடுத்து உலகம் காரியப்படுகிறது, படைக்கப்படுகிறது. காரியப்பொருள் எல்லாம் எப்படி வருகிறது என்றால் காரணத்திலிருந்து வரும். காரணத்திலிருந்து காரியப்பொருள் வருகிறது. இது போல் நான் எழுதியிருக்கிறேன். மண்ணிலிருந்து மண்பானை வருவது போல, நூலிலிருந்து ஆடை வருவது போல என்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ காரணம் மண், காரியம் குடம். காரணம் நூல், காரியம் ஆடை இல்லையா? அதுபோல் வருது. அப்படி வர்றதுக்கு காரணப்பொருள் காரியப்பொருளாக மாறும் முறைகள் பல. காரியமாக வர வேண்டும் என்றால் பல வகையில் வரலாம். அதை ஆராய்ந்திருக்கிறார்கள். ஒன்று ஆரம்பவாதம், நிறைய எழுதலான்னு. ஒன்று ஆரம்பவாதம், 2வது சமுதாயவாதம், 3வது விவர்த்தனவாதம்,
4வது ஆபாசவாதம், 5 பரிணாமவாதம், 6 விருத்திவாதம், 7 சார்புவாதம். இதெல்லாம் இருக்குது. இன்னும் சில சர்க்காரியவாதம், அசர்க்காரியவாதம், சூன்யவாதம் எல்லாம் இருக்குது. அடிப்படையாக நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஆரம்பவாதம் இருக்கு இல்லையா, அது தர்க்க மதம் சொல்கிறாங்க. தர்க்க மதம் ஆரம்பவாதம் என்று அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு நூல் இழையினாலே ஆடை வருகிறது என்றால் ஒரு நூல், அதற்கடுத்து ஒரு நூல், குறுக்க ஒரு நூல், அப்புறம் ஒரு நூல், குறுக்க ஒரு நூல் என்று நெடுக்கும் குறுக்குமாக அந்த நூல் சேர்ந்து சேர்ந்து நமக்கு ஆடையாக போச்சு இல்லையா. அப்போது ஒன்று ஒன்றாக, ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கி அடுக்கி ஆடையாக வருது இல்லையா, அது ஆரம்பவாதம். ஒன்று அப்படியே வைத்து கொண்டு வந்தார். இப்போ செங்கல் இருக்கு வச்சுங்களேன், செங்கல்லை ஒன்றொன்னா வைத்து சுவர் எழுப்புறோம் இல்லையா, சுவர் தான் அது. ஆனால் மொத்தம் தனித்தனி செங்கல் இல்லையா, ஒவ்வொரு செங்கலாக வைத்து அடிக்கின்ற பொழுது அது ஆரம்பவாதம் என்று நமக்கு சொல்லுவாங்க. அதுபோல உலகம் ஒன்றொன்றாக சேர்ந்து சேர்ந்து வருகிறது. எது சேர்ந்து வருதா, அணுக்கள் எல்லாம் ஒன்றொன்றாக சேர்ந்து சேர்ந்து தான் உலகம் வருகிறது என்று அவர்கள் அணு காரணவாதிகள் என்று தர்க்க மரத்தில் அணுகாரணவாதிகள் என்று சொல்றது ஆரம்பவாதம்ன்றான். ஒன்று. அடுத்து சமுதாயவாதம். சமுதாயவாதம் என்று சொன்னால் குவித்து வைக்கிறது. நெல் தனியாக இருக்கல், அரிசி தனியாக இருக்கும். மொத்தமாக சேர்க்கிற பொழுது குவியல் இல்லையா, நெல் குவியல், அரிசி குவியல் இல்லையா, இது வேறு தான், அது வேறு தான். அப்போ குவிக்கிறோம் இல்லையா, குவியலாக குவிப்பது போல அணுக்களை எல்லாம் குவித்து குவித்து இப்படி உலகம் வரலாம் என்று சமுதாயவாதம் என்று சொல்கிறாங்க. நெல் பொலியாவது போலன்னு வாங்க, நெல்லை எல்லாம் பொதியாக்குவது போல, அது சமுதாயவாதம். விவர்த்தனவாதம் வேதாந்திகள் சொல்கிறது, ஆபாசவாதம் ரெண்டும், விவர்த்தனவாதம் ரெண்டும் ஏகான்மவாதிகள் சொல்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, விவர்த்தனவாதிகள் கயிறு பாம்பாய் தெரிவது போல. கயிறு காரணம், பாம்பு காரியம். எனவே கயிறு பாம்பாக தெரிவது போல உலகம் இப்படி தோன்றுகிறது என்று, காரிய பொருளாக தோன்றுகிறது. இது விவர்த்தனவாதம். ஆபாசவாதம் என்றால் மேலே இருக்கின்ற நிலா, வானத்திலே இருக்கிற நிலா கீழே இருக்கின்ற நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும். குளத்தில் பிரதிபலிக்கலாம், குடத்தில் பிரதிபலிக்கலாம், ஏரியில் பிரதிபலிக்கலாம். ஆனால் அங்கங்கே ஒரு சந்திரன் இருக்குதா என்றால் இல்லை, ஒரே நிலா தான். அது பிரதிபலிப்பாலே பல நிலாவாக தெரியுது இல்லையா, அதுபோல் உலகம் பலவாக தெரிகிறது என்பது ஆபாசவாதம். அதுவும் ஏகான்மவாதிகள் சொல்கிறது தான். இதுவரையில் 4. அடுத்து சொல்கிறது 2 முக்கியம் நமக்கு, பரிணாமவாதம், விருத்திவாதம். இது 2ஐயும் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. மற்றவங்களை ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறாங்க. நாமும் பரிணாமவாதத்தையும் விருத்திவாதத்தையும் ஏற்றுக்கிறோம். அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ விருத்திவாதம் என்றால் என்ன, அங்கே எழுதியிருப்பேன், சூக்கும பரிணாமம் அப்படின்னு எழுதியிருப்பேன். விருத்தி என்றால் சூக்கும பரிணாமம் என்று எழுதியிருப்பேன். அதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு பாயை நாம் சுருட்டி வைக்கிறோம். அந்த சுருட்டி வைக்கப்பட்ட பாய் படுக்கிற பொழுது விரிக்கிறோம் இல்லையா, விருத்தியாச்சு, அதான் விருத்தி. சுருட்டி வைக்கப்பட்ட பாய் விருத்தி ஆயிடுச்சு. விருத்தினா விரிவுன்னு அர்த்தம் தமிழில். விருத்தின்னு வடமொழியாக இருக்குது, விரிவு, விரிவுபடுத்துதல். ஜமக்காலம் இருக்குது, மடித்து வச்சுருப்போம், உட்காருங்கிறது விரித்து போடுறோம் இல்லையா, அதுபோல் ஒரே பொருள் தான். அந்த பொருள் சுருட்டி வைக்கப்பட்ட நிலை, விரித்து வைக்கப்பட்ட நிலை. சுருட்டி வைத்தாலும் அது ஜமக்காலம்தான், விரித்தாலும் அது ஜமகாலம்தான். சுருட்டி வைத்தாலும் பாய் தான், விரித்து வைத்தாலும் பாய் தான். ஆனால் சுருட்டி வைத்தால் அதில் உட்கார முடியாது, விரித்தால் தான் உட்கார முடியும். அப்போ என்ன அர்த்தம், மாயை சுருட்டி வைக்கப்பட்ட மாயை, அது விரித்து படணும் இல்லையா. எனவே என்ன பண்ணாங்க சைவ சித்தாந்திகள், மாயை சுத்த மாயை என்றும் அசுத்த மாயை என்று 2ஆக இருக்கும். அதில் சுத்த மாயை என்பது விருத்திப்படும். சுத்த மாயை என்பது பொருளாக இருப்பது ஒரேடியாக விருத்தியாகும், விரிவுபடும். அது சுத்த மாயை. அது சூக்கும பரிணாமம் இருக்குது. பொருளில் எந்த மாற்றமும் இல்லை, பொருளில் நிலை மாறுகிறது. சுருட்டி வைக்கப்பட்ட நிலையிலிருந்து விரிக்கப்பட்ட நிலையை மாறுது, அவ்வளோதான். பொருள் தான் நிலை மாறுதே தவிர பொருள் மாறலை. ஆனால் பரிணாமம் அப்படி அல்ல. பரிணாமப்படுதல் என்றால் பால் தயிராவது போல. பால் தயிரான முற்றிலும் மாறி போச்சு. பால் வேறு தான், தயிர் வேறு தான். எனவே பரிணாமம் என்று சொன்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். விருத்தி என்று சொன்னால் ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறும். இதான் வித்தியாசம்.
சுருட்டும். ஆமாம், நாம தயிர் தயிர் பார்க்கலாங்க. அதான் அது ஒன்று, அது அடிப்படை. அதான் அது அடிப்படை. நீங்கள் அதுதான் அதை சொல்கிறது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கறந்தவாள் முளைப்புகான்னு பாடுறாங்க இல்லையா, அதுபோல் பரிணாமப்பட்ட பின்னாலே மீண்டும் அது அந்த தன்னிலைக்கு போகாது. அதனுடைய அடிப்படை. ஆனால் நமக்கு என்ன விஷயம் சொன்னால், நம்ம சொல்கிறோம் இந்த பரிணாமம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் காரியங்கள். பரிணாமமாக மாறிவிட்டால் இவையெல்லாம் காரியங்கள். காரியப்பொருளெல்லாம் அழிந்து காரணத்துக்குள்ளே போகின்றோம். அது தூல நிலையிலிருந்து சூக்கும நிலைக்கு போகும். அப்போ மாயையில் போய் ஒடுங்கும் நாம் சொல்ல போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த வாதம் அடிபட்டு போகும். பரிணமித்தது மீண்டும் பாலா வராது, ஆனால் மூல காரணத்திற்கு போய் சேர்ந்துடும், மூல காரணத்துக்கு போய்விடும். அதுபோல எது போல என்றால், இப்போ பழம் இருக்கு இல்லையா, மரத்துலேருந்து பழம் விழுது, பழத்தை சாப்பிட்றோம், சாப்பிட்ட பின்னாலே விதையை எடுத்து போட்டோம், மரமாக வருது. அதில் மழை சாப்பிடாத விட்டு வச்சுங்க, சாப்பிடாம விட்டால் மழை கீழே விடும், இலைகள் தழைகள் எல்லாம் கீழே விடும், எல்லாம் அழுகி அதுவே சக்தியாக மாறி இன்னொரு மரத்துக்கு சக்தியாக வரும் இல்லையா, அது போலன்றான். அதுபோல எல்லாம் உலகமாக இருப்பதெல்லாம் சூக்குமாக மறுபடியும் எல்லாம் போகும், பல நிலைக்கு போகும். போகிற பொழுது பரிணாமம் என்றால் அதான் சொல்கிறோம். சூக்குமத்திலிருந்து தூலத்திற்கு வந்தால் அது பரிணாமம். ஒரு பொருள் இன்னொரு பொருள் தான், ஆனால் சூக்குமத்திலிருந்து தூலத்திற்கு வருகிறது, அது பரிணாமம், தோற்றம். தூலத்திலிருந்து மீண்டும் சூக்குமத்திற்கு போகலாம், அது ஒடுக்கம். எனவே மாயிலிருந்து பரிணாமப்பட்டு வருகின்ற இந்த உலகப் பொருள்கள் பின்னாலே மாயைக்கு போகலாம், சூக்குமாக நிலைக்கு போகலாம் என்று நாம் சொல்கிறோம். அதனால் அந்த ரெண்டு வாதம் நம்ம சொல்கிறோம், பரிணாமவாதம் என்றும் விருத்திவாதம் என்றும் ரெண்டு சொல்கிறோம் இல்லையா. அதில் ஒன்று எழுதியிருப்பேன், பரிணாமவாதம் என்பது ரெண்டு வகைப்படும். ஏகதேச பரிணாமம் என்றும் பூரண பரிணாமம் என்று ரெண்டு வகைப்படும். இப்போ சொன்ன பால் தயிர் என்பது பூரண பரிணாமம். பால் முற்றிலும் மாறி போச்சு, தயிராக மாறி போச்சு. நேற்று வைத்திருந்த பால் இன்னைக்கு தயிராக போச்சு, இனிமேற்பட்டு அது மாறாது, அது பூரண பரிணாமம். ஆனால் வீட்டில் பின்னால் சாணம் இருக்கும், மாட்டு சாணம், அதில் புழுக்கள் வரலாம், தேள் வரலாம், நடுவாக்கள் எல்லாம் வரலாம். அத்தனை வராது. ஒரு குறிப்பிட்ட பகுதி சாணத்திலிருந்து புழுவாக தேளாக பரிணமிக்கிறது இல்லையா, அது கொஞ்சம்தான், அத்தனையும் வராது. அது ஏகதேச பரிணாமம். முழுமையாக பரிணமிக்காமல் அத்தனையும் பரிணமிப்பால் ஓரளவு பரிணமிக்கும் என்பது ஏகதேசம். அதனால் ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால், மாயை தானே, மாயை சொல்லுகிற பொழுது சுத்த மாயை என்றும் அசுத்த மாயும் சொல்ல போகிறோம். இதை வேலை இப்போ ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே போயிடுங்க, இப்போ அந்த இடத்துல பாருங்க. சொல் பொருள் சொன்ன இல்லையா, சொல் சுத்தமாய், பொருள் அசுத்தமாய். சொல் சுத்தமாயை, பொருள் அசுத்தமாயை. இன்னும் நான் சொன்னேன், சுத்தமாயை என்பது விருத்தின்னு சொன்னேன், சூக்கும பரிணாமம் விருத்தின்னு சொன்னேன். அப்போ சொல் சுத்தமாயின்னு போட்டு பிராக்கெட்டில் என்ன போட்டுங்க, விருத்தி இல்லை விருத்தி பரிணாமம் இல்லை சூக்கும பரிணாமம் விருத்தின்னு போட்டுங்க. அசுத்தமாயின்னு போட்டு பிராக்கெட்டில் ஏகதேச பரிணாமம், பரிணாமம் அல்ல ஏகதேச பரிணாமம் போட்டுங்க. ஏகதேச பரிணாமம். ஏன் ஏகதேச பரிணாமம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ சொன்ன சாணம், வீட்டில் கொட்டி வைக்கப்பட்ட அத்தனை சாணமும் தேளாக மாறினா வம்பு இல்லையா, இருக்கிற 2-3 தேளை அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மாறிடும். பெருமா என்ன செய்யறான், ஒரு பகுதி அதில் அந்த சாணத்திலேயே இது போல கொஞ்சம் முதிர்ந்த ஒரு சாணமாக, உயிர்கள் பரிணமிக்கின்ற ஒரு சாணமாக மாறுகிறது கொஞ்சம்தான், மற்றதெல்லாம் பேசாமல் இருக்குது. அதுபோல மாயை என்பது பெரிய கொட்டி வைக்கப்பட்ட சாணம் போல, அது அளவு தெரியாது. பெருமா என்ன செய்கிறான், அதிலிருந்து கொஞ்சம்தான் எடுக்கிறான், கொஞ்சம் எடுத்து உலகத்தை படைக்கிறான். எந்த உலகம் இல்லை, அண்டம், அண்ட சராசரம், இது மட்டும் இல்லை, அண்ட சராசரமாக இருக்கின்ற அத்தனையும் அவனுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க, பானை செய்கின்ற குயவன் மண் எடுத்து வைப்பான், மண் எனக்கு கொட்டி வச்சுருக்கோம், அதெல்லாம் பானை வரணும். அன்றைக்கு எத்தனை பானை பண்ணலாம்னு யோசிப்பான், ஒரு 10-15 பானை பண்ணணுமா, அதுக்குள்ளே அந்த மண்ணை எடுத்து தண்ணி விட்டு குழைச்சி வச்சுருவான். குழைத்து வைக்கப்பட்டால் அது உடனே பானை ஆக்கிடுவான், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும்.
அது நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று போகிறான் இல்லையா. இப்போ வீடு கட்டுறாங்க இல்லையா, வீடு கட்டுற பொழுது என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரிங் போடுறாங்கன்னு சொன்னால் சிமெண்ட்டு கலவையெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த கலவை ஜாக்கிரதையாக போடுப்பா, லேட்டாக போச்சு அடிக்க முடியாது என்று ஒரு அளவு பார்த்து மீதில் வெறும் சிமெண்ட்டாக இருக்கும். கலவை சிமெண்ட் இருக்கு இல்லையா, அது தனியாக அன்னையோடு முடிச்சுடுவாங்க. அதுபோல் எவ்வளவு தேவையோ அவ்வளோ தேவைக்கு இங்கே குயவன் மண்ணை குழைப்பது போல, சிமெண்ட்டை குழைப்பது போல பெருமான் பெரிய அளவாக இருக்கின்ற மாயையில் ஒரு பகுதியை குழைத்து அண்டமாக உலகமாக படைக்கிறான். இதுதான் அடிப்படை. அதுதான் இப்போ படைப்புக்கு உள்ளது. படைப்பு என்பது மாயையால், மாயை என்ற சடப்பொருளால் வருவது. அதற்கு சொல்லும் பொருளுமாக படைக்கிறான். சொல் சுத்தமாயிலிருந்து வருகிறது, அது விருத்தி. பொருள் அசுத்தமாயிலிருந்து வருகின்றது, அது பரிணாமம். அது ஏகதேச பரிணாமம் என்று வைத்தோம். அதான் அந்த படைப்புக்கு பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம். உங்களுக்கு அந்த முதல் 2 பக்கத்துக்கு கொடுத்துருப்பேன். அது இந்த விஷயம் தான் அதில் எழுதியிருக்கிறேன். இன்னும் ஒரே விஷயம் பின்னால் ஒன்று எழுதியிருக்கிறேன். பௌத்தர்கள் கூறும் கணபங்கவாதம் சார்பு பாரத்தை அடிப்படையாக கொண்டது. கணந்தோறும் பொருள் வேறு பொருளாக தோன்றும் என்பார்கள். சைவ சித்தாந்தம் கணந்தோறும் ஒரு பொருள் தன் நிலை மாறுமே அன்றி பொருளே வேறொரு பொருளாக மாறுவதில்லை என மறுத்து கூறும் என்று சாங்கியத்தை சைவ சித்தாந்தம் மறுக்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். சும்மா படித்து வச்சிங்க, நம்ம அப்புறம் பின்னால் அதை விளக்கலாம். இப்போது பெரிய விஷயம் இல்லை, அப்புறம் இது உள்ளது. சரி, பெருமக்களே, அந்த 3ஆம் பக்கத்துக்கு பாருங்க. மாயை குடத்திற்கு மண் போல, இந்த படைப்பு பற்றி சொல்கிற பொழுது குடத்திற்கு மண் போல உலகத்திற்கு முதற்காரணம் மாயை. 3ஆம் பக்கத்தில் இருக்கும். நேற்று கொடுத்துருக்கும். இது கொடுவியா? ஓஹோ, இருக்கு, கொடுத்துருப்பாங்க. நேற்று கொடுத்து அதான் இப்போ நம்ம இங்கே இன்னைக்கு கொடுத்த மாயை என்ற ஒரு விளக்கம் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். மாயைக்கு சொல்கிற பொழுது குடத்திற்கு மண் போல உலகத்திற்கு மாயை முதற்காரணம் என்று சொல்லிட்டோம். அது பல்வேறு வகைப்பட்ட சட ஆற்றலின் தொகுதி. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? மாயா காரியங்கள் என்றால் நீங்கள் தனித்தனியாக அது இதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனு கரண புவன போகம், அவ்வளோதான். இதுதான் மாயா காரியம். உலகப் படைப்பு பெருமான் 4 வகையாக படைக்கிறான். தனு உடம்பை படைக்கிறான், அதுக்குள்ள கருவிகளை படைக்கிறான். உடம்பு இருப்பதற்கு இடம் புவனத்தை படைக்கிறான். புவனத்தில் அனுபவிப்பதற்கு பொருள்களை படைக்கிறான். அவ்வளோதான். போகம் என்பது நுகர்ச்சி பொருள்னு அர்த்தம். நாம் இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ உரிய பொருள் அது. அது போக நுகர்ச்சி பொருள். அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று இன்பமாக இருக்கு, எனக்கு துன்பமாக இருக்கும். அதனால் பொருள் ஒன்றாக இருக்கு. அப்போ தனு கரண புவன போகம் எல்லாம் மாயா காரியங்கள். அதில் ஒன்றொன்றே ஆராய்ந்து பார்த்தால் வியத்தொரும் வியத்துறும் வியப்பு இறந்தன்றேன்னு வாங்க. அதுபோல் அவருடைய படைப்பு வியப்பாக இருக்கும். நீங்கள் உலகத்துக்கெல்லாம் போகிற, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்க, நிலம் என்று சொன்னால் ஜியாலஜின்னு கீழே போயிடுறாங்க. நிலத்தை பற்றி மண்ணாராய்ச்சிக்கு போகிறாங்க. தண்ணீர் மரைன் பயாலஜி என்று அங்கே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா காற்று நமக்கு தெரியும், அடிப்படையாக மாசுபடுகின்றதை பற்றி ஆராயிறாங்க. வானம் வானியல் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்காங்க. ஆராய்கிற பொழுது என்ன முடிவு என்றால், இந்த ஆற்றல் எப்படி இருக்கிறது, இது ஏன் இப்படி இருக்கிறது, இதை கட்டுப்படுத்த முடியுமா? எதுவும் முடியாது. அப்போது உலகத்தை அப்படி ஆராய்கின்ற பெரிய சயின்டிஸ்ட் பூரா அதை சொல்லியாச்சு. மருத்துவர்கள் உடம்பை ஆராய்ந்தாங்க. உடம்பை ஆராய்கிற பொழுது உடம்பில் வெளியில் ஆராயிறாங்க, உள்ளே ஆராயிறாங்க இல்லையா, பார்க்குறோம். இதயம் என்றால் அதுக்கு கார்டியாலஜிஸ்ட் தனியாக இருக்கிறார்.
கண்ணுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, தனித்தனியாக ஒன்று பெருமான் படைச்சது ஒன்று தான். அதை ஒன்றுன்னா படித்து சயின்ஸு வளர்ந்து போய் அவன் பெரிய ஆளாக இருக்கிறான். அவர் படைப்பை படித்து பெரிய ஆளாக இருக்கிறான் ஆராய்ந்து என்றால் அவங்களால அதிசயப்படுகிறார்கள். எப்படி என்று அடிப்படையாக பார்க்கிற பொழுது உடம்பை ஆராய்ந்தாலே நமக்கு ஆச்சரியங்கள் பல. அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரைன்னு பார்க்கணும். வாரியார் சுவாமிகள் தான் வெடியாசில் தான் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, செருப்பு புதுசு புதுசாக வாங்கி வாங்கி போட்டுக்கிறீங்க, தேஞ்சு போகுதா இல்லையா? செருப்பு நீங்கள் போட்டு நடக்கிறீங்க, தேஞ்சு போகுது. உள்ளங்கால் தேய்தான்னு கேட்பாரு. செருப்பு ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் தேஞ்சு போகுது. இது பிறந்ததுலேருந்து எத்தனை நாள் நடக்கிறோம், நடக்க நடக்க தேஞ்சு போன்னு வச்சிங்கன்னா அவருக்கு இந்நேரம் நமக்கு காலையெல்லாம் போயிடும். அப்போ என்ன செய்கிறான் பெருமான், தேய்கிறது கீழே, தேயாமல் இல்லை. நம்ம கூட பார்த்தா கொஞ்சம் தேஞ்சிருக்கோம். அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து புதிய புதிய செல் உருவாகி அதை ரீட்டைன் பண்ணிடுது, அதை தாங்கிடுது. மறுபடியும் மீண்டும் ஒரு கால் வந்துடுது, அதில் புதிய காலாக வருது. நமக்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் எப்படி? நான் அடிக்கடி சொல்கிறது, கண்ணை படைத்தலே பெரிய விஷயம் பெருமான். இந்த கண்ணை படைக்கலாம் என்ன ஆகும், எவ்வளோ விஷயம். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் எடுத்தோடனே காட்சி அறிவு, காட்சி அளவை, பிரத்யட்ச பிரமாணம் பார்க்கணும் பா என்று பார்க்குறோம். கண்ணினாலே பலவற்றை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ அவனுடைய பார்வை எப்படி? அந்த கண்ணை பற்றி ஆராய்ந்தால் நம்முடைய தேவாரத்திலையும் பாடுறாங்க, கண்ணில் உண்மணி, கண்ணில் சொல்லிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற மணியினர். இன்னும் அப்பர் பெருமான் மணியாடு பாவாயினார், இன்னும் ஒரு சேர்த்து சொன்னார். கண்ணில் உண்மணி கச்சி ஏகமணின்னு பாடினார். இங்கே கண் உண்மணி, அது நிழல் ஆடு பாவாய் என்று ஒளியை தருகின்ற பாவாயினார். என்ன வேறுபாடு வேணும்னு இல்லை, அவர் படைப்பில் சொல்கிறேன். இன்றைக்குத்தான் கேமராக்கள் எத்தனையோ வளர்ந்துருக்குது, இன்றைக்கு வளர்ந்துருக்கு. நம்ம காலங்கள், எங்கள் காலத்தில் கூட சொல்கிறேன், எங்கள் காலத்தோடு என்ன பண்ணுவாங்க, இப்போ சண்முக ஸ்டுடியோ இங்கே வரல, இங்கே சண்முக ஸ்டுடியோன்னு இங்கே இருந்தது. அங்கே தான் ஒரே ஸ்டுடியோ. இங்கே ஜானகிராம் ஸ்டுடியோ, தேரடி பக்கத்தில் ஜானகிராம் ஸ்டுடியோ, 2 தான் காஞ்சிபுரத்துலேயே. கல்யாணம் பண்ணோன்னா மாப்பிள்ளை பொண்ணுமா அப்படி போய் உட்காந்துக்குவாங்க ஜானகிராம் ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இது கட்டாயம் எடுத்தாகணும். கல்யாணம் ஆன உடனே சாயங்காலம் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஜானகிராம் ஸ்டுடியோவிலையோ அது சண்முகன் ஸ்டுடியோவிலையோ எடுத்துக்கணும். எங்களுக்கு தான் சண்முகன் ஸ்டுடியோ ரொம்ப தெரியும், பழக்கமானவங்கெல்லாம். அங்கே தான் அப்பாலும் அங்கே தான் எடுப்பாங்க படத்தை. அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சுட்டு உள்ளே போய் பூந்துக்குவாங்க. உள்ளே தூக்கி போட்டு உள்ளே பூந்து ஆளே இருக்க மாட்டான். உள்ளே போய் பூந்துட்டு அப்புறம் எடுத்து போட்டு போய் தள்ளுங்கட்டு மறுபடியும் பூந்துக்குவான். ஒரு கேமராவை எடுக்கிறதுக்கு அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கு என்னாச்சு, இந்த மாதிரி செல்ஃபோனில் வீடியோவை எடுக்கலாம் என்றால் இன்றைக்கு வளர்ந்துருக்குது. எப்படி வளர்ந்துருந்தாலும் அந்த கேமரா லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸை பற்றி சொல்கிறாங்க. பழைய காலத்திலே சொன்னாங்க, இந்த சினிமாக்காரன் எடுக்கிறான் இல்லையா ஜூம் போட்டு, அதெல்லாம் அந்த காலத்திலேயே 1.5 லட்சமா ஒரு லென்ஸு, 1.5 லட்சம். இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்குது, அது வேறு. அவ்வளோ மைன்யூட்டாக எடுக்குதெல்லாம் ரொம்ப அருமையாக. அங்கேருந்து கூட எடுக்கலாம். நீ நயாகரா நீர்வீழ்ச்சியில் அங்கே நிற்க வச்சுட்டு இங்கேருந்து எடுக்கலாம், அந்த அளவுக்கு வருதுன்றான். எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சான். பெருமா என்ன செய்தார், கண்ணில் ஒரு லென்ஸ் வச்சுருக்காரா இல்லையா? லென்ஸை மட்டும் வச்சுருந்தா பிரச்சனை இல்லைங்க பார்க்குறதுக்கு. அவர் என்ன பண்ணார், அந்த லென்ஸில் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கண்ணுடைய இதை பார்த்தீங்கன்னா கண் பாவை இருக்கு இல்லையா, அதை சுற்றி ரொம்ப மெல்லிய தசை இருக்கும். அது அந்த காலத்து பாட்டிங்க சுருக்கு பை போட்டுப்பாங்க தெரியுங்களா, அப்படி எடுத்து காசு போட்டு அவர் மூடிக்குங்க புகையிலே. அதே மாதிரி கண்ணுக்குள்ளே அதை வைத்து ஒளி அதிகமாக பாய்ந்தால் சுருங்கிடும், ஒளி இருந்தால் குறைவாக இருந்தால் விரியும் தானாக. யாரும் சொல்ல கிடையாது. குழந்தையிலேருந்து இதுவரையில் நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளிச்சல் பாரு கண் அப்படியே கூசுது இல்லையா, தன்னை அறியாமலே என்ன செய்யும், கண் முடியும். மின்னல் மின்னுகிறது, வெட்டுதுன்னு வச்சுங்க, அது பயங்கரமாக மின்னல் மின்னுது, பார்த்துடுறோம் நம்ம. பெரும்பாலும் பார்த்தா கண்ணு போயிடும். ஆனால் என்ன செய்தான், உடனடியாக சுருங்கிடுது. அந்த ஒளி உள்ளே போகாமல் சுருங்குது. எப்படி காப்பாற்றிருக்கிறான் பெருமான் இல்லையா? இமையை வைத்து லென்ஸை வைத்தான். அதோடு இல்லாமல் கண்ணுக்குத்தான் இமையை வைத்தான். இமை அடிச்சாச்சு மூடுது. என்னன்னா சும்மா மூடுதுன்னு நினைக்கிறோம், மூடலை. இந்த மேலே இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத தூசெல்லாம் போய் படியும். நீங்கள் இந்த புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டு பாருங்கள், ஒரு மணி நேரம் புத்தகம் லேசாக இருக்கும். அது மாதிரி நம்ம கண்ணில் படியும். அது படிஞ்சிருந்தால் சீக்கிரம் படிஞ்சால் கண்ணு போயிடும்.
அதுக்காக என்ன பண்ணான் பெருமான்? இமைக்க வைத்தான். இமைக்க வைக்கிற பொழுது மேலே இருக்கின்ற ஒரு திரவம், அந்த திரவம் கீழே விழுது, அப்படியே லேசாக விழுந்து துடைக்குதான். ஈரத்துணி போட்டு கண்ணாடி துடைக்கிற மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு போகுது. காரில் போகிற பொழுது மழை பெஞ்சா வைப்பர் அடிக்குது இல்லையா, அதே மாதிரி இயல்பாக அதை மூட வைக்கிறான். மூட வைக்கட்டும், ஏன்னா வலிக்குதா? இமைகள் எத்தனை முறை இமைச்சிருக்கிறோம். கையை இப்படி இப்படி பண்ணால் 2 நாள் வலிக்குது. கண்கள் இமைக்குது, எத்தனை நாள் இமைக்கிறது? வலிக்குதா? வலிக்காம இமைப்புகள் வைத்தானே. படைப்பினுடைய ரகசியத்தை நீங்கள் உடல்லிருந்து பார்த்தீங்கனாலே வியத்தொரும் வியத்தொரும் வியப்பிறந்தன்று. அவனை மாதிரி ஒரு சிந்தனை, அவனை மாதிரி ஒரு ஆற்றல் கிடையாது. ஒன்று சொல்லிடுறேன். சுஜாதான் இருந்தார் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு எழுத்தாளர். அவரை கேட்டாங்க, அப்போ கம்ப்யூட்டர் பெரியதா மனிதனுடைய மூளை பெரியதா அப்படின்னு கேட்டாங்க. கேள்வியை கேட்டாங்க. நம்முடைய மூளை பெருமான் கொடுத்தது அது பெரியதா அல்லது கம்ப்யூட்டர் நாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா கம்ப்யூட்டர் பெரியதா என்று கேட்டாங்க. அதுக்கு அவர் அழகாக பதில் சொன்னார். சுலபமாக இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது நம்முடைய மூளை தானே இல்லையா? நீ அது கம்பேர் பண்ணுறேன். இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே நாம் தானே, எனவே நம்முடைய மூளை தான் பெருசு சொல்லிடலாம். அதுவே பதில் தான். ஆனால் உனக்கு கம்ப்யூட்டர் முறையில் நான் விளக்குறேன், கம்ப்யூட்டர் முறையில் நான் விளக்குகிறேன் என்று சொல்லிட்டு 2 விஷயம் சொன்னார் அவர். ஒரு விஷயம் என்ன சொன்னார்? நீங்கள் எந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற எந்த புதிய கம்ப்யூட்டரோடு இருக்கட்டும், நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுதான் ரீட் பண்ணும். இப்போது வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்களே, அந்த மேலே ஒரே ஒரு நம்பரோ புள்ளியோ தப்பாக போச்சுன்னா போகாது. இமெயில் போடுறோன்னு வச்சுங்களேன், இமெயிலுக்கு .comனு போடுறான், டாட்டை விட்டால் போகாது, ஒரு புள்ளி வச்சா போகாது. என்றால் அது அப்படி தான் படிக்கும். புள்ளி இருக்கணும், இருந்தாலும் போகமே தவிர அட்ஜஸ்ட் பண்ணுக்காது. சரி நீ புள்ளி மறந்துட்டியா, பரவாயில்ல வரேன் போகிறேன்னு போகாது, போடு புள்ளியன்னு. அதுபடி இயல்பு. ஏன்னா அது எந்திரம். அது எந்திரத்திற்கு மனிதாபிமானம் கிடையாது. நாம் அப்படி இல்லை. கொசுறு கொடுன்னு கேட்போம். ஏன் கேட்குறோம்? கொசுறு அவனும் கொடுக்குறாங்க. 1 கிலோ வாங்கினாலும் கொசுறுன்னு ஒன்று தூக்கி போட போகிறாங்க, நமக்கும் மனசு வராது, ஒன்று போட்டால் நல்லது. அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்குறது பண்ணி ஒன்று தூக்கி போடுவான். ஏன்னா இவன் போக மாட்டான். 1 கிலோ வாங்கினாலும் ஒரு கொசுறு போடணும்ல. இதெல்லாம் நமக்குள்ள எழுதப்படாத சில சட்டங்கள். இதெல்லாம் மனிதாபிமானம். ஏன் அவங்க ஏன் சொல்கிறாங்க? போட்டல ஏதாவது 2-3 புழுக்கள் இருக்கலாம், அழுகி இருக்கலாம், அதுக்காக போடலாம் என்று. நாம் அளக்கிற பொழுது ஒன்று அதிகமாக வந்தால் நல்லது இல்லையா என்று நாம் என்று 2 பேருக்கு சமாதானமாக ஒரு வியாபாரம் ரொம்ப நாளாக நடக்குது. ரொம்ப நாளாக இந்த வியாபாரம் நடக்குதுமா. இது மனிதாபிமானத்தில் உள்ளது. எந்திரத்துக்கு அது கிடையாது. எந்திரம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அதுதான் அவர் என்ன சொன்னார்? அரிச்சுவடி படிக்கிற பொழுது அது எந்த மொழியாக இருக்கட்டும், அ ஆ இ ஊ படிக்கிறோம், அதெல்லாம் அச்சு எழுத்தில் குழந்தைங்க படிக்குது. அரிச்சுவடி படிக்கிற பொழுது அச்சு எழுத்தில் படிக்கிறோம். அச்சு எழுத்தில் தான் அ ஆ இ ஊன்னு படித்தாச்சு. அதற்கு பின்னால் ஆசிரியர் போர்டில் எழுதுகிறார். போர்டில் எழுதுறதுக்கும் அச்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் கூட எழுதினேன், நான் வேகமாக எழுதினேன், அப்படியா இருக்குது அச்சு எழுத்து? அச்சு எழுத்து அழகாக இருக்கும். அப்படி தான் நம்ம படித்தோம். படித்தது எப்படியோ அழகாக படிச்சிருக்கிறோம். எழுதுகிற பொழுது எப்படி எழுதினாலும் படிக்கிறோமா படிக்கலையா? இப்போ அப்போ இந்த மூளை அட்ஜஸ்ட் பண்ணிடுது. இந்த மூளை என்ன பண்ணுது? அவன் அப்படி தான் எழுதுவான், அது பிரம்மா கையெழுத்து மாதிரி என்ன பண்ணி தொலைக்கிறது, அப்படி தான் படிக்கணும் என்று கிறுக்கலாக இருந்தாலும் கூட அது இப்படித்தான் என்று அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு படிச்சிடுது. இந்த ஆற்றல் நம்முடைய மூளைக்கு உண்டு. வேகமாக எழுதுறாங்க இல்லையா? இங்கிலீஷ் கூட வேகமாக எழுதுறாங்க. எப்படி படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் எழுதுறாங்களே, நமக்கு புரியுதா? ஒன்றும் புரியலையே. அவங்களுக்கு எப்படி புரியுது? ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்படி புரியுது? என்றால் அதை அவங்க படிக்க தெரிஞ்சிட்டாங்க. அதுபோல இந்த மூளை எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கும். எந்திரமாக இருக்கிற கம்ப்யூட்டர் நீ எப்படி எழுதினியோ அப்படி தான் எழுதும், இல்லைன்னா அது ரீட் பண்ணாது. இது ஒரு குற்றம். அதுக்கு இன்னொரு அடிப்படை என்னொன்று சொன்னார். அமெரிக்காவில் நிறைய மாடி கட்டணம் இல்லையா, அதில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் இருந்தான். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அவன் பூட்டிட்டு போயிட்டான், எங்கேயோ வெளியே போயிட்டான். வந்து பார்க்குறான், 6 மாதம் பொறுத்து வந்தால் 6 மாதத்திற்கு கூடிய பில்லு ஒவ்வொரு மாதமும் எலக்ட்ரிக் பில்லு வந்திருக்குது. எலக்ட்ரிக் வந்து என்ன வந்திருக்குது? ப்ளீஸ் பே, ப்ளீஸ் பேன்னு போட்டு அந்த டாலர் போட்டு 0.000 ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை அவன். ஆனால் முறைப்படி பில் வருது, கம்ப்யூட்டரைஸ் பில் இல்லையா அது. எனவே
கட்ட வேண்டாம்னு வர்றான் அவன். நீ என்ன பண்ணணும்? 0.000 கட்டுந்து. நீ எப்படி 0 பாயிண்ட் கட்டுறது? நம்மளை அவன் பார்த்தான், அவன் சிரிச்சிட்டு போட்டான். போட்டால் அடுத்த மாதம் வருது அதே மாதிரி. டிலே பண்ணாத போடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறான். என்னடா மம்பா போச்சுன்னு எடுத்து போகிறான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு போனான். இல்லைங்கன்னா 6 மாதமாக இல்லை, இது மாதிரி கம்ப்யூட்டர் பில்லு வந்திருக்கு, ப்ளீஸ் பேன்னு வந்திருக்குது, 0 வந்திருக்குதா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, செக் இருக்கு இல்லையான்னு கேட்டான். இருக்கு, செக் இருந்தால் எடுங்க, அந்த 0 போட்டு பாயிண்ட் போட்டு 0 எத்தனை போடுவோம் அதே மாதிரி போடுங்க, போட்டு ஃபீட் பண்ணுங்க. அதே மாதிரி போட்டான். செக்கு போட்டு 0 போட்டு புள்ளி புள்ளி வச்சு போட்டு ஃபீட் பண்ணுறான். உடனே வாங்கிட்டு தேங்க்யூ என்று ஒரு ரிசிப்ட் வருது. இவனும் ஒன்றும் கொடுக்கல, இவனும் ஒன்றும் கொடுக்கல, அது ஒன்றும் வாங்கலை. ஆனால் எந்திரம் அதுக்கு 0 தெரியுமா, 1 தெரியுமா, 1000 தெரியுமா? நமக்கு தெரியும். 1க்கு பக்கத்தில் 10 போட்டால் 10, ஒரு புள்ளி போட்டால் 10, 2 போட்டால் 100 நமக்கு தெரியும். அதுக்கு தெரியாது. 0 என்பது அது ஃபீட் பண்ண ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது தானே தவிர அதோட வேல்யூ தெரியாது. எனவே கம்ப்யூட்டர் தான். மனிதனுடைய மூளை பெருமானுடைய மூளை, அவன் கொடுத்த மூளை, அதுக்கு அவன் கம்பேரிட்டிவாக யாரும் பண்ணக்கூடாது என்று சொல்லி இப்போ இருக்கிறார இளையராஜா அவர் சொல்லார். இப்போ அவங்க தான் அப்படி தான் பண்ணுறாங்க. இசையெல்லாம் கம்ப்யூட்டரில் பண்ணிட்டாங்கல்ல, அது போட்டால் மாதிரி பாடிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க நிருபர்கள். அப்போ முதலாக அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பண்ணி அந்த எந்திரம் வந்து இசையமைக்கிற பொழுது அந்த இளையராஜா கேட்டாங்களாம், எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரேஷன் வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படி பண்ணி ஆவணீங்களே, அது நல்லா இருக்குதா? அதை விட்டுட்டு இப்படி தட்டி இப்படி பண்ணுறீங்களே, அது வெறும் பட்டா தட்டுல, இது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், ஆட்களை வைத்தா நான் திருப்பி செய்ய வேண்டியதாக இருக்கும், மறுபடியும் தப்பு பண்ணுமா, அது சரி சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது அப்படி இல்லை, ஒரு முறை நாம் சொல்லிட்டா தப்பில்லாமல் பண்ணுது, அது ஒன்று தான். தப்பில்லாமல் பண்ணுதே தவிர அது எந்திரத்தனமாக பண்ணுது. இதுக்கு மனிதாபிமானம் கிடையாது, சங்கீத ஞானம் கிடையாது. ஆனால் எதில் உட்கார்ந்துக்கிறவன் ரசிப்பான். நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அது பண்ணாதது, அது பெருமாள் இப்படின்னு தவிர அந்த உணர்ச்சி வராததுக்கு. எனவே சங்கீத ஞானத்தோடு வந்தால்தான் நல்லா இருக்கும், கம்ப்யூட்டர் நல்லது கிடையாது என்று அவர் சொன்னார். இருந்தாலும் அவசரத்துக்காக நான் பண்ணுறமே தவிர மக்களை வைத்து அவங்க வாசிப்பது, நேராக வாசிப்பது தான் நல்லது, நேராக பாடுவது தான் நல்லது. இப்போ கூட பாருங்கள், இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க சிலதெல்லாம், பாட்டு கூட ரெக்கார்ட் பண்ணி கேட்குறோம். நேராக கேட்குற மாதிரி இருக்குதா, வகுப்பில் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குதா என்றால் இல்லை, அடிப்படையாக. அதனால் பெருமானுடைய படைப்பை மிஞ்சியது கிடையாது. அவன் மூளை, அவன் கொடுத்த கண், அவன் கொடுத்த காது, அவன் கொடுத்த அறிவை வைத்து கொண்டு தான் நாம் படைக்க வேண்டும் என்றால், உடம்பு படைப்பே இவ்வளவு ஆச்சரியம் என்றால் இன்னும் எத்தனை ரகசியங்கள் இருக்கின்றன என்று பார்க்குறோம். அதைத்தான் இங்கே ஆரம்பிக்கிறார். முதல்ல படைப்பில் ஒலி, நேற்று தான் சொன்னோம். ஒலி என்கிற போது யோக தட்சிணாமூர்த்தி போக வேண்டிய கோயிலுக்கு யோக தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. என்னுடைய அன்பர்கள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வர்றதுக்கு முன்னே போயிட்டு வரலான்னு பார்த்தேன், என்னால் முடியல. ஆமாம், அதோட இப்போ நிறுத்தி வச்சுக்கோம். அதாவது இப்போ படைப்பு வைத்து நம்ம அவ்வளோதான் வைத்திருக்கிறோம். பாட்டில் 2 பாட்டு தான் முடிச்சிருக்கோம். 3வது பாட்டு நம்ம அடுத்து 8ஆம் தேதி நம்ம வரும்பொழுது, 8 தானேயா, 8ஆம் தேதி நம்ம மீண்டும் வந்து தொடங்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, முன்னே கொடுத்ததும் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு விளக்கம் முடிஞ்சு போச்சு. 3வது பாட்டுக்கு இனிமேல் நம்ம புது விளக்கம் கொடுத்து தான் ஆராய வேண்டும். அந்த 2வது பாட்டில் கொஞ்சம் பின்பகுதி கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது. அதை நாம் அடுத்த வகுப்பிலிருந்து ஆரம்பித்து விளக்கி நாம் நிறைவு செய்யலாம். இப்படி ஒரு அரிய வாய்ப்பு நமக்கெல்லாம் தருகிற நம்முடைய சிவஞான அருளினர் கட்டளை நிறுவனர் ஞானமையா அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.